வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய செஷன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு வந்து டே 20 20வது செஷன்ல நம்ம இருக்கிறோம். நேத்து நம்ம பார்த்த செஷன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, டெசிஷன் ட்ரீ கிளாசிஃபையர், டெசிஷன் ட்ரீ ரெக்ரெசர் ஆர் க அ அ जी, நேத்து வந்து நம்ம பார்த்த செஷன் வந்து கே நியரஸ்ட் நெய்பர் அல்காரிதம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட்டுங்களா? ஆமா. ஓகே ஃபைன். இன்னைக்கு வந்து டே 20. டே 20யோட செஷன் பார்த்தீங்கன்னா, டெசிஷன் ட்ரீ கிளாசிஃபையர். இன்னைக்கு வந்து நம்ம பார்ப்போம். டெசிஷன் ட்ரீ ரெக்ரெஷன் ரெக்ரெசர் இந்த 2 அல்காரிதமும் நம்ம இன்னைக்கு பார்ப்போம். ஆ க நம்ம நேத்தோட செஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஆம் அ ஆ ஒரு நிமிஷம் இருங்க. நம்ம நேத்தோட செஷன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆம் அ ஆம் இது ஆக்சுவலா வேற ஃபோன்ல இருந்து கனெக்ட் பண்ணதுனால கொஞ்சம் இதா இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. நேத்தோட செஷன் வந்து நம்ம லோட் பண்ணல. இங்க வந்து நம்ம ரெக்கார்டிங்ஸ் பண்ணியாச்சு. ரெக்கார்டிங்ஸ் இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து நான் வந்து போட்டு விட்டுருவேன். பட் வந்து அது முந்தின நாள் ரெக்கார்டிங், அதாவது பார்ட் 18 ரெக்கார்டிங் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன், பாலினாமியல் ரெக்ரெஷன், சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன், மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷன் அண்ட் அதுக்கு முன்னாடி நடந்த இன்ட்ரோடக்ஷன் டு மிஷின் லேர்னிங் எல்லா 18 பார்ட்ஸும் பார்த்தீங்கன்னா இங்க லோட் பண்ணியிருப்போம் நம்ம. நம்மளோட பதிவிறக்கத்துல இருக்கும். நீங்க அந்த செஷன்ஸை வந்து கம்ப்ளீட்டா பார்த்துக்கலாம். இங்கே தான் நம்ம ரெக்கார்டிங் இருக்கும். bigdatahands-on.com நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அங்க தெரியும். எல்லாமே வரிசையா நம்ம பார்த்துக்கலாம். ரெக்கார்டிங்ஸ் அந்த 18 செஷனுக்கு உண்டான கம்ப்ளீட் ரெக்கார்டிங் பார்ட் 1ல இருந்து பார்ட் 18 வரையிலும் கம்ப்ளீட் ரெக்கார்டிங்ஸ் இருக்கும். பார்ட் 1ல இருந்து பார்ட் 3 வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போயிருப்போம். ப்ராபபிலிட்டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பண்ணியிருப்போம். பார்ட் 4ல இருந்து பார்ட் 14 வரையிலும் பைத்தானு, பார்ட் 15ல இருந்து பார்ட் இப்போ நடக்கக்கூடிய இன்னைக்கு செஷன் வரையிலும் பார்ட் 30 வரையிலும் பார்த்தீங்கன்னா மிஷின் லேர்னிங் பிளான் பண்ணியிருக்கிறோம். பார்ட் 29 வரையிலும் மிஷின் லேர்னிங், பார்ட் 30ல இருந்து 41 வரையிலும் பார்த்தீங்கன்னா டிசிஷன் ட்ரீ, அப்புறம் 40 வரையிலும் டீப் லேர்னிங் பிளான் பண்ணியிருக்கிறோம். தட் இஸ் செஷன் 30ல இருந்து டே 40 வரையிலும் டீப் லேர்னிங். டே 41, 42 வந்து நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்னு சொல்லுவாங்க. அதை பிளான் பண்றோம். டே 43ல இருந்து டே 50 வரையிலும் வந்து பாத்தீங்கன்னா ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம இதுதான் பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதை வந்து அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற செஷன் வந்து பாத்தீங்கன்னா டே 20. அதுல டெசிஷன் ட்ரீ கிளாசிஃபையர், டெசிஷன் ட்ரீ ரெக்ரெசர் இந்த 2 அல்காரிதமும் பார்ப்போம். அதோட ப்ராக்டிக்கல் இம்ப்ளிமெண்டேஷனும் கிளியரா பார்ப்போம். எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா கடைசி 15 நிமிஷத்துல அவங்க சந்தேகங்களை கிளியர் பண்ணிருங்க. இர்ஃபான், இப்போ நீங்க ப்ரொசீட் பண்ணலாம். நேத்தோட வீடியோ மட்டும் நான் இன்னும் ரெக்கார்டிங் மட்டும் நான் போடல. அது வந்து நேற்று நான் அந்த எங்க நேட்டிவ் பிளேஸ்க்கு மூவ் ஆனதுனால கொஞ்சம் இதா லைக் டைம் இல்லாம இருந்துச்சு. இன்னைக்கு வந்து நேற்றோட பதிவும் இன்னையோட பதிவும் வந்து பாத்தீங்கன்னா நான் கரெக்ட் கிளியரா லோட் பண்ணி விட்டுருக்கேன். நன்றி நண்பர்களே. இர்ஃபான், இப்போ நீங்க செஷனை கண்டினியூ பண்ணிடலாம். இருங்க, நான் ஹோஸ்ட் சேஞ்ச் பண்ணிருக்கேன். இர்ஃபான், உங்களை ஹோஸ்டா போட்டேன் இர்ஃபான். இர்ஃபான், ரெக்கார்டிங்லாம் ஆன்ல இருக்குல்ல? ஆன்ல தான் இருக்கு. ஓகே ஃபைன்.
ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து டிசிஷன் ட்ரீ. ஸோ டிசிஷன் ட்ரீனாலே நம்ம லைஃப்லேயும் பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸ் வந்து ஒரு சில டிசிஷன்ஸ் எடுப்போம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்கன்னா கூட வீட்டுக்கு போகிற வழியிலேயே கூட நீங்கள் டிசிஷன்ஸ் எடுப்பீங்க. ஸோ இந்த வழியில் போகலாமா இல்லை இந்த வழியில் போகலாமா, ஏன்னா சில வழியில் வந்து டிராஃபிக் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் தாட் பண்ணிவிட்டு வேறு வழியில் போக ட்ரை பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம டிசிஷன்ஸ் எடுக்கிறோம் இல்லையா, இந்த டிசிஷனே சேம் வந்து நம்ம மிஷின் லேர்னிங் அல்காரிதமில் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியும். அதுதான் வந்து இந்த டிசிஷன் ட்ரீ அல்காரிதம்ஸ். ஸோ இந்த டிசிஷன் ட்ரீ அல்காரிதம் பார்த்தீங்கன்னா கார்ட் அல்காரிதம் சொல்லுவாங்க. கார்ட், CART. ஸோ கார்ட் அல்காரிதம் மீன்ஸ் கிளாசிஃபிகேஷன் அண்ட் ரெக்ரெஷன் ட்ரீஸ். ஸோ இந்த டிசிஷன் ட்ரீயை வந்து நீங்கள் போத் கிளாசிஃபிகேஷனுக்கு யூஸ் பண்ணலாம், ஸோ ரெக்ரெஷனுக்கு யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ கிளாசிஃபிகேஷன் அண்ட் ரெக்ரெஷன் கேப்பபிலிட்டி சொல்கிறாங்க. டிசிஷன் ட்ரீஸ் ஆர் கேப்பபிலிட்டி வித் போத் டைப்ஸ் ஆஃப் டாஸ்க், ரெக்ரெஷன் ஆஸ் வெல் அஸ் கிளாசிஃபிகேஷன். ஸோ ரெண்டு டைப்பும் நீங்கள் ரெண்டு கிளாசிஃபிகேஷனுக்கும் சரி ரெக்ரெஷனுக்கும் சரி நீங்கள் டிசிஷன் ட்ரீ யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் computational efficiency. Since decision trees have in-memory classification models, they do not bring in high computation cost as they don't need frequent database lookups. ஸோ மறுபடியும் போயிட்டு அந்த டேட்டாபேஸை வந்து அந்த டேட்டா வந்து லுக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஒரு தடவை அது வந்து லைக் இன்மெமரி ஆக்சஸ் இருக்குது அதுக்கு. ஸோ அதனால ஒரு தடவை லுக் பண்ணாலே போதும். ஸோ அதில் ஈஸியாக வந்து பண்ணிட முடியும். அதுக்கப்புறம் arbitrary complicated decision boundaries. ஸோ டிசிஷன் ட்ரீ cannot easily model arbitrary decision boundaries. ஸோ இதில் சில வந்து இந்த டிசிஷன் ட்ரீலையும் பார்த்தீங்கன்னா ஒரு அல்காரிதமுக்கும் வந்து அட்வான்டேஜஸும் இருக்கும், டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இதுக்கு வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான டிசிஷன் பவுண்டரிஸை கூட போட முடியும் அதனால. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி காம்ப்ளிகேட்டடாக போடும் பொழுது அதோட கம்ப்யூட்டேஷனல் எஃபிஷியன்சி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம கொஞ்சம் அந்த இதை வந்து கண்ட்ரோல் பண்ண வேண்டியதாக இருக்கும், அந்த டிசிஷன் ட்ரீயோட காம்ப்ளெக்சிட்டியை. ஓகேங்களா? அதுக்கப்புறம் காம்ப்ரஹென்சிபிள் அண்ட் டிரான்ஸ்பரண்ட். தே ஆர் எக்ஸ்டென்சிவ்லி யூஸ்டு பை பேங்க்ஸ் ஃபார் லோன் அப்ரூவல்ஸ் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் தி எக்ஸ்ட்ரீம் டிரான்ஸ்பரன்சி ஆஃப் ரூல் பேஸ்ட் டிசிஷன் மேக்கிங். ஸோ இந்த மாதிரி டிசிஷன் ட்ரீஸ் எல்லாம் நம்ம எங்கே யூஸ் பண்ணோம்னா, எங்கே அதிகமாக நம்ம டிசிஷன்ஸ் மேக்கிங் எடுக்கணுமோ, ஸோ சில இடத்துலனா நம்ம டிசிஷன்ஸ் கண்டிப்பாக எடுத்து ஆகணுங்கிற பொழுது நம்ம அந்த மாதிரியான சப்போஸ் சுச்சுவேஷனில் நம்ம என்ன எடுப்போம்னா டிசிஷன் ட்ரீ யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேங்க்ஸில் யூஸ் பண்ணுறாங்க இதுக்கு, இந்த லோன் அப்ரூவல்ஸ்க்காக. ஸோ இந்த லோன் அப்ரூவல்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு ரூல் வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த ரூல் பேஸ்ட் டிசிஷன் மேக்கிங் பண்ணுறதுக்காக அவங்க டிசிஷன் ட்ரீஸை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்டா குவாலிட்டி. டிசிஷன் ட்ரீஸ் பிரிங் இன் தி கேப்பபிலிட்டி டு ஹேண்டில் அ டேட்டா செட் வித் ஹை டிகிரி ஆஃப் எரர்ஸ் அண்ட் மிஸ்ஸிங் வேல்யூஸ் சொல்கிறாங்க. ஸோ அதாவது என்னென்னா, இந்த டிசிஷன் ட்ரீயில் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணாத டேட்டா, நம்ம மோஸ்ட் ஆஃப் த அல்காரிதம்ஸ் வந்து அது ப்ரீ ப்ராசஸிங் பண்ணி அதை க்ளீன் பண்ணி கொடுப்போம் இல்லையா. ஆனால் டிசிஷன் ட்ரீயில் வந்து அந்த மாதிரி பண்ண தேவையில்லைன்றாங்க. அந்த மாதிரி பண்ணலைன்னா கூட அதால் ஹேண்டில் பண்ண முடியும், அந்த டிசிஷன் ட்ரீனால் டிசிஷனை மேக் பண்ண முடியும் அப்படின்றாங்க. அதான் எரர்ஸ் இருந்தாலும் சரி, மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருந்தாலும் சரி, இல்லை கேட்டகரிக்கல் வேரியபிளாக இருந்தாலும் சரி, நியூமரிக்கலாக இருந்தாலும் சரி. ஸோ கேட்டகரிக்கலாக இருந்தால் நம்ம வந்து நியூமரிக்கலாக மாற்றுவோம் இல்லையா. ஸோ அந்த லேபிள் என்கோடிங் அண்ட் என்கோடிங் யூஸ் பண்ணி. ஸோ இந்த டிசிஷன் ட்ரீல வந்து நீங்கள் அதை பண்ணவே தேவையில்லை. ஜஸ்ட் அந்த டேட்டா எடுத்து அப்படியே அந்த டிசிஷன் ட்ரீல லோட் பண்ணி விட்டால் போதும், அதுவே வந்து ட்ரெயின் ஆகி உங்களுக்கு வந்து ப்ரெடிக்ஷன் கொடுத்துரும். ஓகேவா? ஸோ வென் டு யூஸ் டிசிஷன் ட்ரீஸ். ஸோ எப்போ வந்து யூஸ் பண்ணுவோம்னா எரர் ரேட்ஸ். இந்த எப்போ உங்கள் டேட்டாவில் வந்து அதிகமான எரர் ரேட்ஸ் இருக்கிறப்ப நீங்கள் வந்து டிசிஷன் ட்ரீஸை யூஸ் பண்ணலாம். ஸோ மற்ற அல்காரிதம் யூஸ் பண்ணணும்னா அந்த எரர்லாம் கம்மியாக இருந்தால் தான், அதாவது க்ளீன் பண்ண டேட்டா, ப்ரீ ப்ராசஸ் பண்ண டேட்டா தான் வந்து மற்ற அல்காரிதம்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். பட் டிசிஷன் ட்ரீல அந்த மாதிரி இல்லை, எரர் ரேட்ஸ் அதிகமாக இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் டேட்டா கம்பேட்டபிலிட்டிஸ். டிசிஷன் ட்ரீஸ் கேன் ஹேண்டில் டேட்டா வித் போத் நியூமரிக் அண்ட் நார்மல். தான் சொன்னோம் இல்லையா, கேட்டகரிக்கலாக இருந்தாலும் சரி, நியூமரிக்கலாக இருந்தாலும் சரி, அதால் ஹேண்டில் பண்ண முடியும் டேட்டா கேப்பபிலிட்டிஸ். அப்புறம் impact of number of attributes. These algorithms often tend to produce wrong results if complex சொல்கிறாங்க பாருங்க. ஸோ ஏன்னா டிசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிசிஷன் ட்ரீல வந்து ஓவர் ஃபிட்டிங் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் அடிக்கடி வரும். ஸோ ஓவர் ஃபிட்டிங் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஓவர் ஃபிட்டிங்கிறது ஸோ அந்த டேட்டா செட்டுக்கு கரெக்டாக வந்து ஃபிட் ஆகுறது. நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் லைன் வந்து அந்த டேட்டா செட்டுக்குன்னு சொல்லிட்டு கரெக்டாக ஃபிட் ஆகும். பட் ஆனால் ஒரு புது டேட்டா கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அது ஃபிட் ஆகாது. ஏன்னா வந்து இப்போ சப்போஸ் நான் ஒரு டிஷர்ட் இருக்குன்னா என்னோட டிஷர்ட் வந்து வேற ஒருத்தவங்களுக்கு கொடுத்தா அது சப்போஸ் என்னுடைய டிஷர்ட் வந்து நான் வந்து எனக்கு ஃபிட்டாக வாங்கிட்டேன்னு வைங்க,
மற்றவங்களுக்கு கொடுத்தா அது ஒழுங்காக வந்து ஃபிட் ஆகாது அவங்களுக்கு. சில பேருக்கு வந்து டைட்டாக இருக்கும், சில பேருக்கு வந்து ரொம்ப லூஸாக இருக்கும். ஸோ அதனால இதான் வந்து ஓவர் ஃபிட்டிங். எனக்கு மட்டும் அந்த டிஷர்ட் வந்து கரெக்டாக இருக்கும், மற்றவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்காது. அதுதான் இந்த டேட்டா. ட்ரைனிங் டேட்டாவுக்கு மட்டும் கரெக்டாக அது ஃபிட் ஆயிரும். டெஸ்டிங் டேட்டா கொடுத்தீங்கன்னா வந்து ஒழுங்காக வந்து ப்ரெடிக்ட் ஆகாது. ஸோ அதனால ஓவர் ஃபிட்டிங் கான்செப்ட் வரும். எதனால் வரும்னா, இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸாக நீங்கள் கொண்டு போனீங்கன்னா அந்த அல்காரிதம்ஸை. ஸோ எப்போ காம்ப்ளெக்ஸ் ஆகும் அப்படின்னா, நம்பர் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ். நம்பர் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ்னா என்ன அர்த்தம்? நான் காலம்ஸ், ஓகேங்களா? ஸோ அந்த காலம்ஸ் வந்து நீங்கள் அதிகமாக கொடுத்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆகிட்டே போகும். ஏன்னா வந்து இது வந்து டிசிஷன்ஸை மேக் பண்ணிகிட்டே ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டே போகும். நம்ம ட்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூட் நோட்லேருந்து ஆரம்பித்து அப்படி ஸ்ப்ளிட் ஆகி மல்டிபிள் நோட்ஸாக வந்து பிரிச்சுட்டே போகும் பார்த்தியா ட்ரீஸு. ஸோ அதே மாதிரி தான் இந்த ட்ரீஸும் போகும். ஸோ அதனால் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆகும். அது நீங்கள் நிறைய காலம்ஸ் கொடுத்தீங்கன்னா, நிறைய ஆட்ரிபியூட்ஸ் கொடுத்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் ஆகிட்டே போகும். ஸோ காம்ப்ளெக்ஸ் ஆகிறப்ப என்ன ஆகும்னா, ப்ரெடிக்ஷன் வந்து தப்பாக வரும், அந்த அளவுக்கு அக்யூரேட்டாக வராது. ஓகேவா? ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம ஒரு டேட்டா செட் எடுத்திருக்கோம். ஸோ ஜஸ்ட் இதை வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். இதை பார்த்தோன்னே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ ஓகேங்களா? ஸோ இந்த டேட்டா செட்டில் என்னென்ன இருக்குன்னா, டெம்பரேச்சர், அவுட்லுக்கு, இதெல்லாம் நம்மளுடைய ஆட்ரிபியூட்ஸ். இது டெம்பரேச்சர், அவுட்லுக், ஹியூமிடிட்டி, விண்டி, பிளேட் ஆர் நாட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆட்ரிபியூட்ஸு. ஸோ இதில் நம்ம என்ன ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம்னா, அந்த டேட்டில் அந்த ஒரு மேட்ச் நடந்ததா இல்லையா. ஸோ ஏதோ ஒரு மேட்ச், கிரிக்கெட்டோ என்ன ஒன்று. ஸோ அவங்க வந்து அந்த டெம்பரேச்சர் மைல்டாக இருக்கணும். ஸோ மழை பெஞ்சால் நம்ம விளையாட முடியுமா? விளையாட முடியாது இல்லையா, அந்த மாதிரி. ஸோ சன்னி டேடாக இருக்கட்டும், ஓவர் கேஸ்டாக இல்லை ரெயினா, அதுக்கப்புறம் ஹியூமிடிட்டி எவ்வளோ இருக்குது, காற்றடிக்குதா இல்லையா, அதுக்கப்புறம் இதுதான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போகிறது. அந்த மேட்ச் நடந்ததா இல்லையா, அவங்க விளையாடினாங்களா இல்லையா அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ இதை வச்சு நம்ம இப்போ டிசிஷன் ட்ரீ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ டிசிஷன் ட்ரீங்கிறது பார்த்தீங்கன்னா நோட்ஸு அப்புறம் எட்ஜஸ் இருக்கும். ஸோ நோட்ஸுங்கிறது 2 இருக்கும். ஒன்று வந்து ரூட் நோடு இருக்கும். ரூட் நோடுங்கிறது அது எங்கேருந்து ஆரம்பிக்குது. ஸோ இந்த அவுட்லுக் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இப்போ ரூட் நோடு. ஏன்னா அங்கேருந்து தான் வந்து அந்த ட்ரீ வந்து ஆரம்பிக்குது இல்லையா, எங்கேருந்து ஆரம்பிக்குதோ அதுதான் வந்து ரூட் நோடு. அதுக்கப்புறம் டிசிஷன் நோடுன்னு ஒன்று இருக்கும். டிசிஷன் நோடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதில் வந்து ஸ்ப்ளிட் ஆகுது பாருங்கள். இப்போ வந்து இது வந்து ஹியூமிடிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு டிசிஷன் நோடு. ஏன்னா அங்கேருந்து அது வந்து ஸ்ப்ளிட் ஆகுது. ஸோ ஒரு கண்டிஷன் போடுது 75 லெஸ் தென் ஆர் 75 கிரேட்டர் தென். அப்போ இது வந்து ஒரு டிசிஷன் நோடு. ஓகேங்களா? ஸோ எட்ஜஸ்ங்கிறது அவுட்கம் ஆஃப் ஸ்ப்ளிட் டு நெக்ஸ்ட் நோடு. எட்ஜஸ் சப்போஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு எட்ஜஸ் தான். இந்த இதுலேருந்து இது அவுட் வருதுல, இதுவும் ஒரு எட்ஜஸ் சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லீஃப் நோடுன்னு ஒன்று இருக்கும். நோட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 3 சொன்னேன். ஒன்று வந்து ரூட் நோடு, டிசிஷன் நோடு, லீஃப் நோடுங்கிறது அவுட்புட்டு கடைசியாக வருது பாருங்க, அது வந்து லீஃப் நோடு. இர்ஃபான், 1 செகண்ட், நீங்க அப்படியே க்ளோசிங் கொடுத்துருங்க. ஒரு சின்ன ஒர்க் இருக்கு எனக்கு. ஓகே ஜி, நீங்க முடிச்சோடனே நீங்க க்ளோசிங் கொடுத்துருங்க. சாரி ஃபார் ஓகே ஓகே ஓகே. ஸோ ரூட் நோடு இது வந்து டிசிஷன் நோடு, இது வந்து லீஃப் நோட்ஸ். ஓகேங்களா? ஸோ எட்ஜஸ்ங்கிறது அவுட்கம் ஆஃப் ஸ்ப்ளிட் டு நெக்ஸ்ட் நோடு. நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி நெக்ஸ்ட் நோடு வருது இல்லையா, அது வந்து எட்ஜஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்ப்ளிட் பண்ணி இது வந்துன்னா அது வந்து இன்னொரு எட்ஜஸ். ஓகே. ஸோ இப்போ இந்த 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 ட்ரீல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அவுட்லுக் செலக்ட் பண்ணியிருக்கோம். அவுட்லுக் காலமில் வந்து பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. சன்னி இருக்குது, அப்புறம் ஓவர் கேஸ்ட் இருக்குது, அப்புறம் ரெயின்னு இருக்குது. ஸோ இந்த 3 வந்து அது என்ன பண்ணுது, ஸ்ப்ளிட்டாக பிரிச்சுக்குது, 3ஆக பிரிச்சுக்குது. அந்த டிசிஷன் ட்ரீ என்ன பண்ணுது, 3ஆக பிரிச்சுக்குது. ஸோ சன்னி டேவாக இருந்தால் அப்போ வந்து இன்னொரு ஒரு நோடு எடுத்துக்குது. இன்னொரு நோடில் என்ன எடுத்திருக்கு, ஹியூமிடிட்டி எடுத்திருக்கு. ஸோ ஹியூமிடிட்டியில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நியூமெரிக்கல் காலம். அதனால் இது என்ன பண்ணுது, அந்த கண்டிஷனை வந்து நியூமெரிக்கலாக தான் எடுக்கணும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் 75 கிரேட்டர் தென் ஆர் 75 லெஸ் தென். ஓகே. ஸோ அந்த மாதிரி அது எடுத்திருக்கு. ஸோ அதோட மேபி அதோட மீன் வேல்யூஸ் நினைக்கிறேன். ஸோ இந்த ஹியூமிடிட்டியோட மீன் வேல்யூ வந்து 75 எடுத்திருக்கு. அப்போ 75 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர் 75 கிரேட்டர் தென் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனை போட்டிருக்கு. அதை வச்சு இது மறுபடியும் பிரிச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் இந்த ரூட் நோடு மறுபடியும் அதுக்கப்புறம் இந்த கண்டிஷன்ஸு எந்த காலமை நான் வந்து சூஸ் பண்ணணும் நெக்ஸ்ட்டு இதுக்காக, நெக்ஸ்ட்டு ஸ்ப்ளிட்டுக்காக அப்படிங்கிறது எப்படி நம்ம இந்த டிசிஷன் ட்ரீ வந்து செலக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு டிசிஷன் ட்ரீக்கும் அந்த டிசிஷன் மேக் பண்ணுது இல்லையா, இந்த காலம் வச்சு தான் நம்ம வந்து டிசிஷனை எடுக்கணும், இந்த காலம் இந்த மாதிரியான டிசிஷன்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது யாரும் சொல்லி கொடுக்குறாங்கன்னா இந்த என்ட்ரோபி தான். என்ட்ரோப்பியும் கினி இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டுமே வந்து இந்த டிசிஷன்ஸை வந்து மேக் பண்ணுது. எப்படின்னா, ஸோ மொதல் என்ட்ரோபின்னு என்னன்னு பாருங்கள். என்ட்ரோபி இஸ் த மெஷர் ஆஃப் இம்பியூரிட்டி, டிஸார்டர் ஆர் அன்சர்டைனிட்டி
இன் a bunch of examples சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த இது எடுத்துக்கோங்களேன், எஸ்ன்னு எடுத்துக்கோங்களேன். ஸோ இந்த நோடு எடுத்துக்கோங்க. இந்த நோடுக்கு அப்புறம் எங்கேயாவது பிரிக்க முடியுமா? ஸோ பிரிக்க முடியாது. ஏன்னா இது வந்து கடைசியாக ஒரே ஒரு ரிசல்ட் தான் இருக்குது. இப்போ இந்த நோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரிக்கலாம் நம்ம, ஏன்னா நோ இருக்குது, எஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரிசல்ட் வருது பார்த்தீங்களா, அதுதான் நம்மளோட லீஃப் நோடு இல்லையா? இந்த என்ட்ரோபி வந்து அதை தான் சொல்லுது. என்னென்னா நம்மளுடைய அந்த டேட்டா செட்டில் எவ்வளோ இம்ப்யூரிட்டி இருக்குது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேஸ்கெட்டில் வந்து நீங்கள் வெறும் ஒரு ஆப்பிள் மட்டும் இருக்குது, ஆப்பிள் ஃப்ரூட் மட்டும் இருக்குன்னா வெறும் ஆப்பிள் மட்டும் தான் இருக்குது. இப்போ நீங்கள் அந்த ஃப்ரூட் அந்த அந்த ஒரு பேஸ்கெட்லேருந்து நீங்கள் ஒரு ஃப்ரூட் பிக் பண்ணுறீங்கன்னா அதோட ப்ராபபிலிட்டி என்னவாக இருக்கும்? அஃப்கோர்ஸ் ஒன்றா இருக்கும். ஏன்னா வந்து எல்லாமே ஆப்பிள் தான், எல்லாமே வந்து ஆப்பிள் தான். ஸோ நம்ம எந்த ஒரு ஃப்ரூட் எடுத்தாலும் அது வந்து ஆப்பிளாக தான் இருக்க போகுது. ஸோ அதோட ப்ராபபிலிட்டி 1. இப்போ சப்போஸ் அதில் வந்து 2 ஃப்ரூட்ஸ் இருக்குது, ஆரஞ்சும் இருக்குது, ஆப்பிளும் இருக்குது. அப்போ நான் ஒரு ஃப்ரூட்டை பிக் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னவாக இருக்கும்? 0.5 இருக்கும். அப்போ நம்ம வந்து ஒரு அதாவது அந்த இதை ஆட் பண்ண ஒரு ஃப்ரூட்ஸை வந்து ஆட் பண்ண நமக்கு என்ன ஆகுது? அதோட இம்ப்யூரிட்டி வந்து அதிகமாகுது. என்ன சொல்கிறேன்? இம்ப்யூரிட்டி வந்து அதிகமாகுதுன்னு அர்த்தம். அதாவது ப்ராபபிலிட்டி வந்து கம்மியாகிட்டே வருது. ஸோ ஆப்பிள் மட்டும் இருந்தது, அதோட ப்ராபபிலிட்டி 1. இன்னொரு 2 ஃப்ரூட் ஆட் ஆயிடுச்சு, ஆரஞ்சு ஆப்பிள் இருக்குது, அதோட ப்ராபபிலிட்டி என்ன ஆச்சு? 0.5 வந்துருச்சு. இப்போ மூணாவது ஃப்ரூட்டை ஒன்று ஆட் பண்ணுறேன், பனானா ஆட் பண்ணுறேன்னு வைங்க. அப்போ என்ன ஆகும்? அதோட ப்ராபபிலிட்டி மறுபடியும் குறையும், 0.33 வந்துடும். ஸோ இந்த மாதிரி இதுதான் வந்து இம்ப்யூரிட்டி. ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய அந்த டேட்டா செட்டில் எவ்வளோ இம்ப்யூரிட்டின்னு அந்த மெஷர் பண்ணுறது வந்து என்ட்ரோபி. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க? என்ட்ரோபி கண்ட்ரோல்ஸ் ஹவ் a decision tree decides to split the data. It actually affects how a decision tree draws its boundaryன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த என்ட்ரோபி தான் வந்து அந்த டிசிஷன் ட்ரீயே வந்து கண்ட்ரோல் பண்ணுது. எப்படி வந்து நீ டிசிஷன் எடுக்கணும், எங்கே வந்து டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? ஸோ இப்போ சப்போஸ் ஒரு காலமுக்கு வந்து என்ட்ரோபி கண்டுபிடிச்சிருக்கோம், ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம போட்டிருக்கோம். இதில் வந்து பிளே கால்ஃப்னு இருக்குன்னு வைங்க. பிளே கால்ஃபுக்கு இந்த ஆட்ரிபியூட்க்கு இப்போ நம்ம என்ட்ரோபி மெஷர் பண்ணணும்னு வைங்க. அந்த என்ட்ரோபி மெஷர் பண்ணுறதுக்கு இதில் என்னென்ன இருக்குது? நோ எஸ்ன்னு இருக்குது, நோ எஸ்ன்னு இருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த என்ட்ரோபி மெஷர் பண்ணுறதுக்கு இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது சம்மேஷன் ஆஃப் -pi log 2 piன்றாங்க. இந்த எஸ்ஸுங்கிறது நம்மளுடைய நம்பர் ஆஃப் ஈவெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது? 2 இருக்குது. ஒன்று எஸ் இல்லை நோ. ஓகேங்களா? ஓகே. ஸோ எதுக்கு என்ட்ரோபி கண்டுபிடிக்க போகிறோம்? பிளே கால்ஃபுக்கு என்ட்ரோபி கண்டுபிடிக்க போகிறோம். அதில் வந்து 2 இது இருக்குது, ஈவெண்ட்ஸ் இருக்குது. எஸ்ஸு கிடைக்கலாம், இல்லை நோ கிடைக்கலாம். ஓகேங்களா? இப்போ எஸ் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன பண்ணுவோம்னா, நம்பர் ஆஃப் எஸ் வந்து என்னது? 9 இல்லையா? ஸோ அப்போ அந்த 9க்கு வந்து ப்ராபபிலிட்டி முதல்ல கண்டுபிடிப்போம். அதாவது நம்ம ப்ராபபிலிட்டி எப்படி கண்டுபிடிப்போம்? ஈவெண்ட்டு, அதாவது ஃபேவரபிள் நம்பர் ஆஃப் ஈவெண்ட்ஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஈவெண்ட்ஸ். ஸோ இப்போ ஃபேவரபிள் நம்பர் ஆஃப் ஈவெண்ட்ஸ் வந்து 9 டிவைடட் பை டோட்டல் நம்பர் எவ்வளோ? 14. அப்போ 9/14 எவ்வளோ அந்த இது வருதோ அந்த இது போட்டிருக்காங்க, 0.64. அதே மாதிரி 5க்கு நம்ம கண்டுபிடிப்போம், 5/14 0.36. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 2 ப்ராபபிலிட்டிக்கும் நம்ம என்ட்ரோபி மெஷர் பண்ணுவோம். எப்படின்னா, ஸோ பிஐ ஃபஸ்ட்டு 0.36 இருக்குன்னு வைங்க. இப்போ -0.36 log 2 0.36 அதுதான் இங்கே போட்டிருக்கோம். முதல் என்ன பண்ணிட்டோம்? இந்த 5 அப்படிங்கிற இந்த இதுக்கு வந்து நம்ம வந்து ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சிருக்கோம். அதே மாதிரி 9க்கும் வந்து ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த ப்ராபபிலிட்டி வந்து இந்த ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் ஃபஸ்ட்டு ப்ராபபிலிட்டிக்கு 0.36 log 2 0.36. அதே மாதிரி மைனஸ் இருக்கு இல்லையா அங்கே, அதனால மைனஸு. மறுபடியும் இன்னொரு ப்ராபபிலிட்டிக்கு 0.64க்கு 0.64 log 2 0.64. ஸோ அப்போ இது கேல்குலேட் பண்ணால் நம்மளுக்கு ஒரு ரிசல்ட் வருது பாருங்கள். அதுதான் வந்து இந்த காலமோட என்ட்ரோபி 0.94. அதாவது இந்த பிளே கால்ஃப் அப்படிங்கிற இந்த ஆட்ரிபியூட்டுக்கான என்ட்ரோபி வேல்யூ வந்து 0.94. ஓகேங்களா? அப்போ இதுக்கு வந்து பியூரிட்டி இருக்குது, இதுக்கு அதாவது பியூரிட்டி வந்து இருக்குது 0.96. ஓகேங்களா? மோர் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா, ஸோ மோர் கேட்டகரிஸ் இதை ஆட் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா கம்மியாகிட்டே வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட்டு சேம் அதே கினி இண்டெக்ஸ் தான். கினி இண்டெக்ஸும் அதே தான். இம்பியூரிட்டி மெஷர்ஸ் த டிகிரி ஆஃப் ப்ராபபிலிட்டி ஆஃப் அ பர்டிகுலர் வேரியபிள் being wrongly classified when it's randomly chosen.
அதெல்லாம் விட்டுருங்க. ஸோ கினி இண்டெக்ஸும் பார்த்தீங்கன்னா சேம் மெஷர் தான் பண்ண போடுது, இந்த இம்ப்யூரிட்டி தான் மெஷர் பண்ண போடுது. பட் ஆனால் இந்த என்ட்ரோப்பியை விட கினி இண்டெக்ஸ் தான் வந்து பெஸ்ட்டு. ஏன் சொல்கிறேன்னா, இந்த கினி இண்டெக்ஸில் எங்கேயாவது நீங்கள் லாக் 2 அந்த மாதிரி லாக் ஏதாவது பார்த்தீங்களா? இல்லை, வெறும் ஸ்கொயர் தான், ப்ராபபிலிட்டி ஸ்கொயர், 1 மைனஸ் சம்மேஷன் ஆஃப் ப்ராபபிலிட்டி ஸ்கொயர் தான் இது. ஸோ அதனால தான் வந்து இது பெட்டர்னு சொல்கிறோம். ஏன்னா என்ட்ரோப்பி வந்து ஒரு தடவையும் வந்து ப்ராபபிலிட்டிக்கு லாக் கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறதுனால அதோட கம்ப்யூட்டேஷனல் வந்து கம்பேர் டு ஜீனி இண்டெக்ஸ் வந்து கம்மி. ஸோ அப்போ நம்ம வந்து இந்த கினி இண்டெக்ஸே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்லி இது டிஃபால்ட்டாக வந்து செலக்டடாக இருக்கும். இந்த டிசிஷன் ட்ரீல கினி இண்டெக்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வேணும்னா நீங்கள் மாற்றிக்கலாம் என்ட்ரோப்பிக்கு. ஸோ ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டுமே வந்து இந்த இம்ப்யூரிட்டி மெஷர் பண்ணுது, அந்த இது ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணுது. இப்போ நம்ம முதல்ல இந்த ஃபஸ்ட்டு இந்த இதில் பார்த்தோம் பாருங்கள் டிசிஷன் ட்ரீல. ஸோ ஃபஸ்ட்டு அவுட்லுக்குன்னு சூஸ் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா? இது எப்படி சூஸ் பண்ணுது? இந்த இந்த ஆட்ரிபியூட்லேருந்து தான், அதாவது இந்த அவுட்லுக் அப்படிங்கிற காலம்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அது எப்படி வந்து டிசிஷனை மேக் பண்ணிச்சு. அந்த அவுட்லுக்கில் அதுக்கப்புறம் சன்னிக்கு அப்புறம் இந்த ஹியூமிடிட்டி தான் வரணும்னு சொல்லிட்டு எப்படி சூஸ் பண்ணுச்சு, இந்த காலம்ஸை வந்து எப்படி அது வந்து சூஸ் பண்ணுது அப்படிங்கிறது எதை வச்சுன்னா இன்ஃபர்மேஷன் கெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்ஃபர்மேஷன் கெயின் இஸ் பேஸ்ட் ஆன் த டிக்ரீஸ் இன் என்ட்ரோபி ஆஃப்டர் டேட்டா செட் இஸ் ஸ்ப்ளிட் ஆன் அன் ஆட்ரிபியூட். Constructing a decision tree is all about finding attribute that returns the highest information gain. ஓகே, ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்ஃபர்மேஷன் கெயின் வந்து ஒரு காலமுக்கும் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அதாவது ஒரு ஸ்ப்ளிட் பண்ணுறோன்னா, இப்போ இந்த அவுட்லுக்லேருந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறோம் இல்லையா, சன்னி, அதுக்கப்புறம் ரெயின், ஓவர் கேஸ்ட்னு சொல்லி. இப்போ அந்த காலம் ஸ்ப்ளிட் பண்ண பிறகு எந்த ஆட்ரிபியூட் வரணும், இப்போ ஹியூமிடிட்டி வரணுமா இல்லை விண்டி வரணுமா அப்படின்னு செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கெயின் தான் யூஸ் ஆகுது. எப்படி சூஸ் பண்ணுவோம்னா, எந்த காலமுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கெயின் அதிகமாக இருக்கோ அந்த காலமை நம்ம ரூட் நோடாக செலக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? சொல்கிறது புரியுதா? ஹையஸ்ட் இன்ஃபர்மேஷன் கெயின் எதுக்கு இருக்கோ அந்த ஆட்ரிபியூட் தான் வந்து நம்மளுடைய ரூட் நோடாக இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்ப்ளிட் ஆகுது. நெக்ஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் கெயின் எதுக்கு இருக்குது, நெக்ஸ்ட் காலம் எதுக்கு இருக்கோ அதான் ஹியூமிடிட்டியா இல்லை விண்டியோ. ஸோ ஹியூமிடிட்டி இருக்குன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஹியூமிடிட்டியை தான் ஸ்ப்ளிட் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஃப்ளோ வந்து எனக்கு நெக்ஸ்ட்டு வந்து எந்த ஆட்ரிபியூட் வரணுங்கிறத சொல்கிறது வந்து இந்த இன்ஃபர்மேஷன் கெயின் வச்சு தான். ஓகேங்களா? ஸோ எதுக்கு இன்ஃபர்மேஷன் கெயின் அதிகமாக இருக்கோ அந்த ஆட்ரிபியூட்டு இதை செலக்ட் பண்ணோம். ஸோ இன்ஃபர்மேஷன் கெயின் இது பண்ணுறதுக்கு நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம், இந்த ஈக்குவேஷன், அதாவது கெயின் ஆஃப் டி கமா எக்ஸ் என்ட்ரோபி ஆஃப் டி மைனஸ் என்ட்ரோபி ஆஃப் டி கமா எக்ஸ்ன்றாங்க. ஸோ அதாவது இப்போ ப்ளே கால்ஃபு இதுதான் நம்மளுடைய என்னது அவுட்புட்டை வருது. ஓகேங்களா? ஸோ அவுட்புட்டாக வர்றது, அதாவது நம்மளுடைய ப்ரெடிக்ட் பண்ண போகிறது ப்ளே கால்ஃப் தான். அவுட்லுக் காலமுக்கு என்ன கெயின், இன்ஃபர்மேஷன் கெயின் இருக்குது அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணுவோம். இப்போ வந்து பார்ப்போம் எப்படின்னா, முதல் வந்து ப்ளே கால்ஃபுக்கு அதோட என்ட்ரோப்பி கால்குலேட் பண்ணுறோம். ஸோ முதல்ல நம்ம பண்ணியிருப்போம் 0.94ன்னு வந்துச்சு. இப்போ வந்து அவுட்லுக்கு, அதாவது ப்ளே கால்ஃப் ப்ளஸ் அவுட்லுக் காலமுக்கு அதோட என்ட்ரோப்பி என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். 0.693. அப்போ இது ரெண்டுத்தையும் கழிச்சா நமக்கு 0.24. சேம் இதே மாதிரி அவுட்லுக் சரி, மறுபடியும் ஹியூமிடிட்டிக்கு போடுவோம். சேம் ஹியூமிடிட்டி, அதாவது 0.94 மைனஸ் ஹியூமிடிட்டியோட என்ட்ரோப்பி எவ்வளோ, ஸோ அது ரெண்டுத்தையும் கழிச்சா நமக்கு இன்ஃபர்மேஷன் கெயின் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் காலம் வேறு என்ன இருக்குது, அந்த மாதிரி ஒரு காலமுக்கும் நம்ம கண்டுபிடிச்சி வச்சிரும். ஓகேங்களா? ஸோ அதாவது அவுட்லுக்கு, ஹியூமிடிட்டி, விண்டி, இதுக்கு எல்லாமே கண்டுபிடிச்சிருவோம் இன்ஃபர்மேஷன் கெயின். இப்போ பாருங்கள், ஸோ எல்லாத்துக்கும் அந்த காலம்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இன்ஃபர்மேஷன் கெயின் கண்டுபிடிச்சது. ஓகேங்களா? ஸோ ப்ளே கால்ஃபு இப்போ அவுட்லுக்காக இருப்பேன், அவுட்லுக்கு ஃபீச்சருக்கு கெயின் வந்து 0.247, டெம்பரேச்சருக்கு 0.029, ஹியூமிடிட்டிக்கு 0.152, அப்புறம் விண்டிக்கு வந்து 0.048. இப்போ இதில் வந்து எதுக்கு மோஸ்ட்லி, அதாவது எதுக்கு ஹையஸ்ட் இன்ஃபர்மேஷன் கெயின் இருக்குது, அவுட்லுக் இல்லையா, அதுதான் வந்து ரூட் நோடு. அப்படி தான் வந்து செலக்ட் ஆகிருக்கு இந்த இதில், இந்த பாருங்கள். ஸோ அப்போ தான் வந்து இந்த ரூட் நோடாக செலக்ட் ஆகிருக்கு அவுட்லுக்கு. நெக்ஸ்ட் என்ன இருந்தது, ஹியூமிடிட்டிக்கு இருந்தது 0. ஏதோ இருந்தது. நெக்ஸ்ட் ஹியூமிடிட்டிக்கு இருந்தது, அதுக்கப்புறம் விண்டிக்கு இருந்தது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து டெம்பரேச்சருக்கு இருந்தது. அந்த ஆர்டரில் வருது பாருங்கள் கரெக்டாக. ஸோ எதுக்கு இருந்தது, அவுட்லுக் பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் ஹியூமிடிட்டிக்கு தான் அதிகமாக இருக்குது.
ஹியூமிடிட்டிக்கு அதிகமாக அதுக்கப்புறமா என்ன இருக்குது, விண்டிக்கு இருக்குது. விண்டிக்கு அப்புறம் தான் வந்து டெம்பரேச்சரே வருது. ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்டரில் தான் வந்து நம்ம அந்த டிசிஷன் ட்ரீயை வந்து மேக் பண்ணுவோம். ஓகே, இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இதில் சில இந்த டிசிஷன் ட்ரீலையும் பார்த்தீங்கன்னா சில அட்வான்டேஜஸும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. ஏன்னா வந்து இந்த டிசிஷன் ட்ரீ வந்து கொஞ்சம் வந்து ஸ்லோவாக இருக்கும். when compared to அதர் அல்காரிதம்ஸ் வந்து டிசிஷன் ட்ரீ வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். இப்போ நீங்களே பார்த்தீங்க இல்லையா, இப்போ 4 காலம் இருந்ததுக்கே வந்து நம்ம இவ்வளோ காம்ப்ளெக்ஸாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஒரு இது வரையும் வந்து அது கால்குலேட் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணுது. இப்போ இதே வந்து உங்ககிட்ட 20-30 அட்ரிபியூட்ஸ் இருந்துச்சுன்னா, அதாவது காலம்ஸ் இருந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ அது காம்ப்ளெக்ஸாக இருக்குன்னு சொல்லி. ஸோ அப்போ வந்து நீங்கள் காலம்ஸ் லெஸ் நம்பர் ஆஃப் காலம்ஸ் இருந்தால் மோர் எஃபிஷியன்சியாக இருக்கும். ப்ளஸ் அதுவும் என்ன கவனத்தில் வச்சுக்கணும்னா, இந்த ஓவர் ஃபிட்டிங்கும் கவனித்து வச்சுக்கணும். இந்த டிசிஷன்ஸில் வந்து அடிக்கடி வந்து ஓவர் ஃபிட்டிங் வந்து கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த ஓவர் ஃபிட்டிங்கை நம்ம வந்து அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணணும். ஓகேவா? ஸோ எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலான்னா, அதுக்கு சில மெத்தட்ஸ் இருக்குது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மேக்ஸ் டெப்த்துன்னு சொல்லுவாங்க. மேக்ஸ் டெப்த் மீன்ஸ் இப்போ எந்த எந்த அளவுக்கு ஆழமாக நான் வந்து போகணும் அந்த ட்ரீல, ஓகேங்களா? எந்த அளவுக்கு ட்ராவல் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமிடிட்டியில் ஸ்டாப் பண்ணிடு, ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிடும். இல்லை இன்னொரு இல்லை மேக்ஸ் டெப்த் நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் 3ன்னு கொடுத்துருந்தேன்னா 3 ஸ்பிளிட்ஸ் வரைக்கும் தான் வரும், அதுக்கப்புறம் வந்து ஸ்டாப் ஆயிடும். இதுதான் மேக்ஸ் டெப்த். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஒரு லேயரை போட்டு ஒரு பேரியரை போட்டு நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணலாம். அப்போ என்ன ஆகும்னா காம்ப்ளெக்சிட்டி இருக்காது, ஓவர் ஃபிட்டிங்கும் ஆகாது. ஸோ இதோட அட்வான்டேஜஸ் என்னன்னா, அதான் நம்ம பார்த்தது அந்த கேட்டகரிக்கல் ஃபீச்சர்ஸ்லேயே ஒர்க் ஆகும், நியூமரிக்கல் ஃபீச்சர்ஸ்லேயே ஒர்க் ஆகும். ப்ளஸ் வந்து மோர் அக்யூரேசியை கொடுக்கும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் க்ளீனிங் இல்லாமலே ப்ரீ ப்ராசஸ் பண்ணாமலே கொடுத்தா கூட அது வந்து ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் இன்னொன்று, அந்த ஓவர் ஃபிட்டிங்கை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு சேம் இந்த டிசிஷன் ட்ரீயை யூஸ் பண்ணியே ஒரு அல்காரிதம் இருக்குது கால்டு ரேண்டம் ஃபாரஸ்ட். அதை நாளைக்கு பார்ப்போம். ஸோ இது பெட்டர், அதாவது டிசிஷன் ட்ரீயை விட பெட்டர் வந்து ரேண்டம் ஃபாரஸ்ட். ஓகேங்களா? ஸோ ஏன்னா வந்து அதில் வந்து ஓவர் ஃபிட்டிங் வந்து வராது, அதனால் வந்து அது வந்து பெட்டர்னு சொல்கிறாங்க. ஓகே, இன்னொரு கொஸ்டின் வந்திருக்கும். இது வந்து நம்ம காட் அல்காரிதம் சொன்னோம் இல்லையா, கிளாசிஃபிகேஷன் அண்ட் ரெக்ரெஷன் ட்ரீஸ்ன்னு சொன்னோம். கிளாசிஃபிகேஷனுக்கு நம்ம பார்த்துட்டோம். இப்போ கிளாசிஃபிகேஷனாக இருந்தால் அது வந்து லைக் அந்த கேட்டகரி வைஸாக அது டிசிஷன், அதாவது ஸ்ப்ளிட் பண்ணுதுன்னு வைங்க. சாரி, இதில் ஸோ அவுட்லுக் வந்து கேட்டகரி தான். ஸோ சன்னி ஓவர் கேஸ்ட்ரின்னு சொல்லி 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணிச்சு. இப்போ இதுவே வந்து ஒரு நியூமரிக்கலாக இருந்தால் எப்படிப்பா ஸ்ப்ளிட் பண்ணணும், அதாவது சாரி ரிசல்ட், நம்மளுடைய அவுட்கம் வந்து இதில் வந்து கேட்டகரிஸாக இருக்குது. நம்மளுடைய அவுட்கம் ரெக்ரெஷன் எப்போ கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா அது வந்து ரெக்ரெஷன் இல்லையா, நமக்கு தெரியும். அப்போ என்ன பண்ணணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதே எடுத்துக்கோங்களேன், இப்போ ஹியூமிடிட்டியாக எடுத்துக்கோங்க. நம்மளுடைய ரிசல்ட் வந்து வேறு எதுவும் நியூமரிக்கலாக வந்திருக்கு. ஸோ நியூமரிக்கலில் 2 வேல்யூஸ் இருக்குது, அதாவது கிரேட்டர் தென் 75ல் 2 வேல்யூஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 65, 68. சாரி, லெஸ் தென்னில் வந்து 75, லெஸ் தென்னா வந்து 62, 63 இருக்குன்னு வைங்க. ஸோ 2 வேல்யூ இருக்குது, 62, 63. கிரேட்டர் தென் 75ல் ஒரு 3 வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது என்ன பண்ணுன்னா ரெக்ரெஷனுக்கு சொல்கிறேன். இந்த 2 வேல்யூ சொன்னோம் இல்லையா, 62, 63ன்னு சொல்லி, அதோட மீன் வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ நம்ம நேற்று பார்த்துறப்ப கே நியரஸ்ட் நெய்பரில் சேம் நம்ம அதுதான் பண்ணியிருப்போம். அதாவது நம்ம கே நியரஸ்ட், அதாவது பக்கத்தில் இருக்கிற அந்த நெய்பர் வேல்யூஸை எடுத்துகிட்டு அதோட மீன் வேல்யூஸை ரிட்டர்ன் பண்ணோம் இல்லையா, சேம் அதே மாதிரி தான் டிசிஷன் ட்ரீலையும் நம்ம வந்து இந்த கண்டிஷன், அதாவது ஸ்ப்ளிட் பண்ண பிறகு வர அந்த ரிசல்ட்டோட மீன் தான் வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணோம். இப்போ இந்த இடத்துல வந்து ஏதோ 2 வேல்யூ நியூமரிக்கலாக இருந்துச்சுன்னா அந்த 2 நியூமரிக்கல் வேல்யூஸையும் அதோட மீன் கண்டுபிடிச்சி நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ அது ரெக்ரெஷனுக்கு. கிளாசிஃபிகேஷனுக்கு நம்மளுக்கு ரிசல்ட்டே வந்து எஸ் ஆர் நோ அந்த மாதிரி தான் வரும், பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ எனி டவுட்ஸ் இருக்கா இதில்? இப்போ நம்ம வந்து ப்ராக்டிக்கலுக்கு போயிடுவோம். ப்ராக்டிக்கலாக எப்படி நம்ம வந்து பைத்தானில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே ஓகே, ஸோ இதுக்கும் நான் வந்து சேம் இந்த லோட், அதாவது ஐரிஸ் டேட்டாவே யூஸ் பண்ணுறேன். பட் ஆனால் நான் என்னுடைய அந்த ஃபைலில் இருக்கிற டேட்டா யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா வந்து அது வந்து ப்ரீ ப்ராசஸாக இல்லை. ஏன்னா அது கேட்டகரிஸ் வந்து அந்த நேம்ஸோடு இருக்கும், நம்மளுடைய ரிசல்ட் ஐரிஸ், செட்டோசா, வர்ஜினிகான்னு சொல்லி. அது ஒன்று, ப்ளஸ் ரெக்ரெஷனுக்கும் ஒன்று பார்த்துடலாம். ஸோ ஒரு அல்காரிதமுக்கும் ஒரு டேட்டா செட் யூஸ் பண்ணி நம்ம பார்ப்போம்.
வந்து ஒரு நியூ ஃபைலில் வந்து கிரியேட் ஆயிரும். நான் இதை சேவ் பண்ணிடலாம். டெஸ்க்டாப் டிசிஷன் ட்ரீ. ஓகே, என்னாச்சு? ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய இந்த டேட்டா. ஸோ டேட்டா இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்படாதீங்க. ஸோ எல்லா டேட்டா, நிறைய டேட்டா வந்து இந்த நெட்டில் வந்து கிடைக்குது. நீங்கள் வந்து சர்ச் பண்ணுங்கள், இந்த கேகலில் சர்ச் பண்ணலாம், இல்லை டேட்டா வேர்ல்டுன்னு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி வந்து ரிசோர்ஸஸ் நிறையவே இருக்குது. நீங்கள் வந்து சர்ச் பண்ணி ஒரு டேட்டாவை எடுத்து ஸோ நீங்களே வந்து அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் அதை ப்ரீ ப்ராசஸ் பண்ணுற ஸ்டெப்ஸாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு அல்காரிதம் போட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். சப்போஸ் அக்யூரேசி வரலன்னா வந்து ஏதாவது பிரச்சனை இருந்தால் கேளுங்க, ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து ஒரு புது புது டேட்டாஸாக வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா அதில் சர்ச் பண்ணி எடுத்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ டேட்டாஸ் அவைலபிளாக தான் இருக்குது, ரிசோர்ஸஸ் நிறையவே இருக்குது. நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். கேகிலோ இல்லை டேட்டா வேர்ல்டோ நிறைய இடத்துல இருக்குது அது. ஓகேங்களா? ஸோ ஐரிஸ் டேட்டானா கூட அதில் சர்ச் பண்ணிங்கன்னா கூட கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம மூவ் டு கோடிங். ஸோ ஃபஸ்ட்டு pandas லைப்ரரி இம்போர்ட் பண்ணிக்கிறேன். pandas numpy லைப்ரரி, அதுக்கப்புறம் matplotlib, matplotlib.pyplot as plt. அப்புறம் வந்து cbon as sns. ஸோ cbon லைப்ரரி அந்த ஸ்டைலை செட் பண்ணிடலாம். set style white grid. ஓகே, ஸோ ரன் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த டேட்டா செட்டை வந்து நம்ம ரீட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கிளாஸ் வந்து நான் என்கோட் பண்ண போகிறதில்ல. சரி, அதே அப்படியே வச்சுக்க போகிறேன். அப்படியே வச்சு இந்த டிசிஷன் ட்ரீல கொடுத்து பார்க்கலாம். நம்மளுடைய ரிசல்ட்டும் இதே தான் வரும். இந்த மாதிரி தான் வந்து கேட்டகரிக்கலாகவே வரும் இந்த டிசிஷன் ட்ரீல. ஸோ இப்போ நான் வந்து அந்த டேட்டா வந்து லோட் பண்ணிக்கிறேன். pd.readcsv. readcsvல அந்த ஃபைல் நேம் கொடுக்கணும், அந்த லொக்கேஷன். அதாவது ஓகே, ஸோ இப்போ இதை ரன் பண்ணிங்கன்னா டேட்டா வந்து லோட் ஆயிரும். ஸோ லோட் ஆன பிறகு நீங்கள் வேரியபிள் எக்ஸ்ப்ளோரில் போயிட்டு பார்த்தீங்கன்னா என்னாச்சு, ஒரு நிமிஷம் ரிமூவ் பண்ணிடலாம். இதான் பாருங்கள், இப்போ டேட்டா வந்து லோட் ஆயிரும். ஸோ நம்ம நேற்றே இதே டேட்டா செட் தான் பார்த்துருப்போம். லைக் அந்த ஃப்ளவர், ஐரிஸ் ஃப்ளவர்லேயே 3 டைப்ஸ் இருக்குன்னு சொன்னோம், செட்டோசா, வெர்சிகுலர், வெர்ஜினிகான்னு சொல்லி. ஸோ அந்த ஃப்ளவர்ஸோட அந்த லீஃப், அதாவது அந்த இலையோட அகலம், நீளம், இந்த ரெண்டுமே வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு நம்ம என்ன ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம்னா அது என்ன டைப் ஆஃப் ஃப்ளவர், செட்டோசாவா, வெர்சிகுலரா, வெர்ஜினிகாவா அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம நேற்று பார்த்த அந்த சில இடிஎஸ், அதாவது எக்ஸ்பிளனேட்டரி டேட்டா அனாலிசிஸில் பார்த்த வரைக்கும் என்ன தெரிஞ்சதுன்னா செட்டோசா வந்து இருக்கிறதுல சின்ன ஃப்ளவர், வெர்சிகுலர் வந்து மீடியமாக இருக்கும், வெர்ஜினிகா வந்து பெரிய ஃப்ளவராக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அந்த இடியில். ஓகே, ஸோ எம்டி வேல்யூஸ் எதுவுமே இருக்காது இது ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த டேட்டா செட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். அதாவது டிபெண்டன்ட் வேரியபிளுக்கும் இண்டிபெண்டன்ட் வேரியபிளுக்கும். ஸோ எக்ஸுங்கிறது நம்மளுடைய இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸு, அதாவது நம்ம எதை வச்சு ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 4 காலமும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க செப்பல் லென்த், செப்பல் வித்து, பெட்டல் லென்த், பெட்டல் வித்து, இந்த 4மே வந்து நம்மளுடைய இண்டிபெண்டன்ட் ஃபீச்சர்ஸாக இருக்க போகுது. இது மட்டும்தான் வந்து நம்மளுடைய டிபெண்டன்ட் ஃபீச்சர்ஸ், அதாவது
என்ன ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். இதுதான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம் இல்லையா. 4 காலம் வந்து நம்ம எக்ஸ் வேரியபிளில் போடணும். இந்த 4 காலம் வந்து இண்டெக்ஸ் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 0 1 2 3. ஓகே, அப்போ ஆல் ரோஸ் தான் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். நீங்கள் ஜஸ்ட் எம்டி காலம் கொடுத்தா போதும். ஸோ காலமில் வந்து ஸ்டார்டிங் எம்டியாக கொடுத்தா ஸ்டார்டிங்லேருந்தே வந்துடும். எண்டு வந்து என்னது, அதாவது லாஸ்ட்டுக்கு -1. அப்போ -1 கொடுத்தாலே போதும். நீங்கள் நெக்ஸ்ட்டு -1 கொடுத்தா என்ன அர்த்தம்னா, -1ங்கிறது பைத்தானில் வந்து இண்டெக்ஸ் வந்து பின்னாடியிலேருந்து வரும். -1னா கடைசி காலம்னு அர்த்தம். இப்போ இந்த கடைசி காலமை விட்டுட்டு மீதி எல்லாம்னு அர்த்தம். அதாவது காலம் -1னா கடைசி காலமை விட்டுட்டு மீதி எல்லா காலமே எடுத்திருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் டாட் வேல்யூஸ்ன்னு போடுவோம், ஏன்னா வந்து இது ஆரேவாக மாற்றணும் நம்ம. ஓகே, அதுக்கப்புறம் டேட்டா டாட் ஐலாக் சேம் ரோஸ் எல்லாமே. காலம் வந்து இப்போ -1. ஸோ -1 காலம் மட்டும் செலக்ட் பண்ணுறது. ஸ்லைசிங்கில் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு எண்டு வராது. வேல்யூஸ். ஓகே ஓகே ஸோ இப்போ எக்ஸ் அண்ட் ஒய் வேரியபிள்ஸ் வந்து நம்மளுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன கேட்டகரிக்கு வந்து நியூமெரிக்கலாக மாற்ற தேவையில்லை. டிசிஷன் ட்ரீ வந்து நீங்கள் எப்படி கொடுத்தாலும் ஒர்க் ஆகும். ஸோ அதனால் அந்த ஸ்டெப்பு தேவையில்லை. இப்போ வந்து நம்ம ஸ்ப்ளிட்டிங்கே போயிடலாம். அதாவது ட்ரெயின் டெஸ்ட் ஸ்ப்ளிட்டுக்கே அந்த ஸ்டெப்புக்கு போயிடலாம். sklearn டாட் மாடல் செலெக்ஷன் இம்போர்ட். இதை இம்போர்ட் பண்ண போகிறோம் நம்ம ட்ரெயின் டெஸ்ட் ஸ்ப்ளிட்டை. ஓகே, ஸோ சேம் ட்ரெயின் டெஸ்ட் ஸ்ப்ளிட் வந்து 4 வேல்யூஸ் ரிட்டர்ன் பண்ணோம். எக்ஸ் ட்ரெயின் எக்ஸ் டெஸ்ட், ஒய் ட்ரெயின் ஒய் டெஸ்ட். ஓகே, ஸோ இதில் டேட்டாஸ் வந்து நமக்கு எக்ஸ் அண்ட் ஒய் டேட்டா கொடுப்போம். அதுக்கப்புறம் டெஸ்ட் சைஸ் கொடுப்போம், ரேண்டம் ஸ்டேட் கொடுப்போம் 0.25. அதுக்கப்புறம் ரேண்டம் ஸ்டேட் வந்து இப்போதைக்கு 0 கொடுத்துடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறது தான் பண்ணணும். ஸ்ப்ளிட்டு என்னாச்சு, ஓகே ஐ திங்க் ஸ்டேட் ஃபில்லிங் தப்பா. ஓகே, ஸோ இப்போ வந்து ட்ரெயின் டெஸ்ட்டு ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. எக்ஸ் ட்ரெயின் எக்ஸ் டெஸ்ட்டில் வந்துருச்சு. ஸோ ஒயில் வந்து நம்மளுக்கு ஒய் டெஸ்ட் இது, இப்போ ஒய் ட்ரெயின் இது. ஸோ நம்ம என்கோட் பண்ணல, அப்படியே தான் இருக்குது. ஸோ இப்போ இதை வந்து நம்ம இப்போ வந்து மாடலை வந்து ட்ரெயின் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே தெரியும், லீனியர் ரெக்ரெஷனாக இருந்தாலும் சரி, லாஜிஸ்டிக் ரெக்ரெஷனாக இருந்தாலும் சரி, KNNாக இருந்தாலும் சரி, எங்கேயோ ஒரு இடத்துல வந்து அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருக்கும் இல்லையா. அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இப்போ டிசிஷன் ட்ரீக்கு அந்த மாதிரி ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. sklearn டாட் ட்ரீல இம்போர்ட் என்னது டிசிஷன் ட்ரீ கிளாசிஃபையரும் இருக்குது. இங்கே பாருங்கள், கிளாசிஃபையரும் இருக்குது, ரெக்ரெஸரும் இருக்குது. ஓகே, இப்போ வந்து நம்ம முதல் கிளாசிஃபையருக்கு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம அதுக்கு நேம் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். இப்போ கிளாஸ்னால் அது ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். இப்போ இந்த நேம் வந்து கிளாசிஃபையர்னு வச்சுக்கிறேன். அதோட நேம் வந்து கிளாசிஃபையரு. இப்போ வந்து இந்த டிசிஷன் ட்ரீ கிளாசிஃபையரை நம்ம கால் பண்ணணும். ஸோ இதில் வந்து சில பேராமீட்டர்ஸ்லாம் இருக்கும். ஸோ நான் அதை காட்டுறேன். என்னென்ன இருக்குன்னா, க்ரைட்டீரியன்னு சொல்லி ஒன்று இருக்கும். க்ரைட்டீரியனுங்கிறது தான் வந்து நம்ம அந்த என்ட்ரோப்பியா இல்லை ஜினி இண்டெக்ஸான்னு சொல்லி. ஸோ ஜினி இண்டெக்ஸ் தான் வந்து டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கும். அதில் இங்கே பாருங்கள், க்ரைட்டீரியன் வந்து ஜினி இண்டெக்ஸ் தான் டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஸ்ப்ளிட்டிங் அது தேவையில்லை. மேக்ஸ் டெப்த்து பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா, இதை வச்சு தான் நம்ம வந்து அதாவது அந்த டிசிஷன் ப்ராசஸை ஸ்டாப் பண்ண முடியும். எங்கே வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும். மேக்ஸிமம் டெப்த் ஆஃப் ட்ரீ இஃப் நன் தென் நோட்ஸ் ஆர் எக்ஸ்பேண்டட் அன்டில் ஆல் த லீவ்ஸ் ஆர் பியூர்னு சொல்கிறாங்க. அதாவது பியூர் மீன்ஸ் நமக்கு என்ட்ரோபி வந்து 0ன்னு வரணும், இப்போ தான் வந்து பியூர்னு அர்த்தம். ஆர் அன்டில் ஆல் லீவ்ஸ் ஜினி இண்டெக்ஸ் வந்து 0ன்னு வரும். ஆல் லீவ்ஸ் கண்டெய்ன்ஸ் லெஸ் தென் மினிமம் சாம்பிள்ஸ். அதான் தேவையில்லை. மினிமம் நம்பர் ஆஃப் சாம்பிள் லீவ்ஸ் அது கூட நீங்கள் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். சாம்பிள் ஸ்ப்ளிட்ஸ் எத்தனை ஸ்ப்ளிட்ஸ் பண்ணணும், எத்தனை லீஃப் வந்து இருக்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கொடுத்து
நம்ம ட்ரெயின் பண்ண முடியும். அதாவது கண்ட்ரோல் பண்ணுறது, அந்த டிசிஷன் ட்ரீயை ஓவர் ஃபிட்டிங் ஆகாமல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரியான சில பேராமீட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு தெரியும் ஃபீச்சர்ஸும் வந்து இம்பார்ட்டன்ட் தான். மேக்ஸிமம் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து ஃபீச்சர் சப்போஸ் நீங்கள் அதாவது காலம்ஸ் நீங்கள் அதிகமாக கொடுத்தீங்கன்னா அப்போ வந்து காம்ப்ளெக்சிட்டி அதிகமாகிடும். அதனால் நம்ம மேக்ஸ் ஃபீச்சர்ஸும் கூட செலக்ட் பண்ணலாம். அதில் ரேண்டம் ஸ்டேட் இருக்குது, மேக்ஸ் லீவ்ஸ் நோட்டு, ஸோ இதெல்லாம் காலம்ஸ் எல்லாமே வந்து இதுதான் இந்த என்னது ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு, இந்த டிசிஷன் ட்ரீ கிளாசிஃபையரை ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கான சில பேராமீட்டர்ஸ் தான் அவங்க கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம டிஃபால்ட்டாகவே இப்போ விட்டுருவோம். ஓகேங்களா? எதுவுமே கொடுக்கலன்னா டிஃபால்ட்டாக என்னென்ன இருக்கோ அது செலக்ட் ஆயிரும். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும், இப்போ ஃபிட் பண்ணணும், நம்ம டேட்டா செட்டோட ஃபிட் பண்ணணும். கிளாசிஃபையர் டாட் ஃபிட்டு ட்ரைனிங் டேட்டாவில் ஃபிட் பண்ணணும். எக்ஸ் ட்ரெயின் கம்மா ஒய் ட்ரெயின். ஓகே, ஸோ இப்போ வந்து கிரியேட் ஆகிடுச்சு நம்ம கிளாசிஃபையரை. நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். ஒய் ப்ரெடிக்ட் ஈக்குவல் டு கிளாசிஃபையர் டாட் ப்ரெடிக்ட் நெக்ஸ்ட் டெஸ்ட். இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் ஒய் ப்ரெட்னு ஒரு கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இதான் நம்ம ப்ரெடிக்ஷன். பார்த்தீங்களா? ப்ரெடிக்ஷனுக்கும் நம்ம ரிசல்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரிக்கலாகவே வந்துருச்சு. ஸோ நம்மளும் என்கோட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ நம்மளுக்கு ஒய் டெஸ்ட்டு ஒய் ப்ரெடிக்டர் இருக்குது. இப்போ இதில் வந்து எத்தனை கரெக்டு எத்தனை தப்புன்னு சொல்லி பார்க்குறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், கன்ஃபியூஷன் மெட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ கன்ஃபியூஷன் மெட்ரிக்ஸ் இம்போர்ட் பண்ணுறதுக்கு sklearn லைப்ரரியில் மெட்ரிக்ஸ் மாடியூலில் இருக்கும். sklearn டாட் மெட்ரிக்ஸ் இம்போர்ட் கன்ஃபியூஷன் மெட்ரிக்ஸ். ஸோ இப்போ இதை வந்து ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி அந்த மெட்ரிக்ஸை இதில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். இப்போ இந்த கன்ஃபியூஷன் மெட்ரிக்ஸ் ஃபங்க்ஷனை கால் பண்ணால் இதில் 2 வேல்யூஸ் கொடுக்கணும். ஒய் ட்ரூ வந்து பார்த்திங்கன்னா ஒய் டெஸ்ட் டேட்டா, அப்புறம் ப்ரெடிக்டட் டேட்டா, ஆக்சுவலி ப்ரெடிக்டட் கொடுத்துடணும். இப்போ இதை ரன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கு நம்மளுக்கு. ஸோ இதில் இந்த டயகனலாக இருக்க பாருங்கள், இது எல்லாமே வந்து கரெக்ட் ப்ரெடிக்ஷன்ஸு, இது மீதி எல்லாமே தப்பான ப்ரெடிக்ஷன்ஸு. இப்போ ஒன்று தான் வந்து தப்பான ப்ரெடிக்ஷனாக இருக்குது. மீதி எல்லாம் நமக்கு தெரியும் ஐரிஸ் டேட்டானாலே எல்லாமே வந்து அக்யூரசி அதிகமாக தான் வரும். போன தடவையும் இது தான் வந்தது, கே நைபர்ஸ்லேயும் இது தான் வந்தது. ஸோ வேறு ஒரு டேட்டாஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஸோ மேபி கம்மியாக வரலாம். அதை நீங்கள் வந்து கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ என்னென்ன வெளியில் ஆப்டிமைஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று வந்து இந்த ட்ரெயின் டெஸ்ட் ஸ்பிளிட்டை நீங்கள் நம்மளுக்கு தெரியும் ஆல்ரெடி டெஸ்ட் சைஸு ஒரு ரேண்டம் ஸ்டேட்டை இது பண்ணுறதுனால மாறும். ப்ளஸ் இந்த டிசிஷன் ட்ரீயில் கொடுத்துருக்க அந்த ஆப்டிமைசேஷன் சில பேராமீட்டர்ஸ் என்ன பார்த்துருக்கோமோ அதெல்லாம் சில யூஸ் பண்ணி நம்ம வந்து அதாவது மேக்ஸ் டெப்த்து சூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எத்தனை ஸ்பிளிட்ஸு கொடுக்கணும், ஸோ அதெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணோம்னா மேபி கொஞ்சம் வந்து ஆப்டிமைஸ் ஆகும் அந்த டிசிஷன் ட்ரீ. ஓகேவா? ஸோ ஒன்று வந்து இந்த அக்யூரசி வந்து அதிகமாக வந்துச்சுன்னா, ரொம்ப அதிகமாக மீன்ஸ் 99% அப்படின்னு வந்துச்சுன்னா அது வந்து என்ன அர்த்தம்னா ஓவர் ஃபிட்டிங்னு அர்த்தம். அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கம்மி பண்ண ட்ரை பண்ணணும். அதாவது ஒரு ரேஞ்ச் லைக் 80 to 90, 95 இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஓகே. ஸோ அது வந்து குட் மாடல் ஆக்சுவலாக. ஸோ 80 விட கம்மி, இந்த 70, 75 அதை விட கம்மி இந்த மாதிரி வந்துச்சுன்னா அது வந்து அண்டர் ஃபிட்டிங்கில் வந்துடும். ஓகேவா? ஸோ அதை கவனத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ சப்போஸ் ஸ்கோரை நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் ஜஸ்ட் இந்த கிளாசிஃபையர் டாட் ஸ்கோர் எவ்வளோ 97 வருது பாருங்கள். இந்த ஐரிஸ் டேட்டாக்கு அதிகமாக தான் வரும் எப்போவுமே. ஓகே, ஸோ அதுக்காகவே க்ரியேட் பண்ணது. இது வந்து ஒரு ட்ரைனிங்காக தான் இந்த டேட்டா செட்டு. ஸோ ஓகே, ஸோ இது வந்து நம்ம கிளாசிஃபிகேஷனுக்கு எப்படி பண்ணோம்னா இந்த மாதிரி பண்ணோம். இப்போ சப்போஸ் ரெக்ரேஷன் ப்ராப்ளம் வருதுன்னா நம்ம வந்து டிசிஷன் ட்ரீ ரெக்ரேசர் யூஸ் பண்ணோம். ஸோ அதுக்கு முன்னாடி
ஒரு சின்ன ஒரு இது, அதாவது இந்த டிசிஷன் ட்ரீ நம்ம மேக் பண்ணுறோம் இல்லையா, நம்ம இந்த இதில் பார்த்துருப்போம் ஸ்லைடில். இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி ஒரு டிசிஷன் ட்ரீ எடுக்குது இல்லையா, இந்த டிசிஷனை வந்து நம்ம வியூ பண்ண முடியுமா, அதான் நம்ம பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்க்க முடியும். ஸோ இதில் அந்த ஆப்ஷன் இருக்குது. எப்படின்னா, இந்த டிசிஷன் ட்ரீ இந்த கிளாசிஃபையர் நம்ம ஃபிட் பண்ணுறோம் இல்லையா, அது எப்படி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு, அதோட ட்ரீ வந்து எப்படி வந்து கிரியேட் ஆகிருக்குங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ அதை பார்க்கறதுக்கு வந்து எக்ஸ்போர்ட் கிராஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று நீங்கள் இம்போர்ட் பண்ணணும். ஸோ அதை நான் எழுதி வச்சுருப்பேன், வெயிட் பண்ணுங்கள். இந்த இது எழுதினீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு அது வந்து ஒரு டாட் ஃபைலாக கிரியேட் ஆகிரும். இந்த பாருங்கள். ஸோ நம்ம இந்த எஸ்கேஎல் அண்ட் ட்ரீ லைப்ரரியில் சேம் லைப்ரரி, அது எக்ஸ்போர்ட் கிராஃபிக்ஸ்ன்னு இருக்கும். என்னாச்சு? ஸோ எக்ஸ்போர்ட் கிராஃபிக்ஸ்ன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ அது இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அது இம்போர்ட் பண்ணி அந்த ஃபங்க்ஷனில் கால் பண்ணி நம்ம என்ன மாடல் க்ரியேட் பண்ணோம், டிசிஷன் ட்ரீ கிளாசிஃபையர் இல்லையா, அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்துடணும். அதுக்கப்புறம் அவுட்புட் ஃபைல் நேமு ட்ரீ டாட்னு சொல்லி ஒரு ஃபைல் நேம் கொடுத்துருக்கேன். அது க்ரியேட் ஆகும், நம்ம ரன் பண்ண பிறகு க்ரியேட் ஆகும். அதுக்கப்புறம் ஃபீச்சர் நேம்ஸ், அதாவது காலம் நேம்ஸ் என்னென்ன நமக்கு தெரியும், செப்பல் லென்த்து, செப்பல் வித்து, பிட்டல் லென்த், பிட்டல் வித்து. அதுக்கப்புறம் கிளாஸ் நேம்ஸ், நம்மளோட ரிசல்ட் வந்து என்ன கிளாஸஸ் இருக்குது அப்படிங்கிறது கொடுக்கணும். ஸோ மீதியெல்லாம் அந்த ஆப்ஷன்ஸ் தான், ரவுண்ட் பண்ணுறது, ப்ரொபோர்ஷனு, ப்ரிஷனு, இதெல்லாம். ஸோ இப்போ இதை ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டாட் ஃபைல் மாதிரி க்ரியேட் ஆகும். இந்த இருக்குது பாருங்கள், இந்த டாட் ஃபைல் வந்து க்ரியேட் ஆகிருக்கு இல்லையா. இப்போ இந்த டாட் ஃபைலை வந்து நீங்கள் இமேஜாக கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ அந்த ஆன்லைன்லேயே இருக்கும் சிலது, லைக் கூகுள்லேயே சர்ச் பண்ணி, அதாவது .2png சொல்லி இருக்குது. நீங்கள் இந்த டாட் ஃபைலை குறிட்டிங்கன்னா அது வந்து ஒரு பிஎன்ஜியாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் கூட இதில் இருக்குது. இந்த டிசிஷன் ட்ரீயில் வியூ பண்ண முடியும், நம்ம அந்த ட்ரீயை வந்து வியூ பண்ண முடியும். ஆச்சு வரல, ஒரே நிமிஷம். இந்த 2 கிரியேட்டர் க்ளோஸ் பண்ணிட்டேனா. ஸோ அது வந்து நீங்கள் சர்ச் பண்ணுங்க, .2pdf .2png கன்வெர்ட்டர். இதில் வந்து நம்ம அந்த டாட் ஃபைல் மாற்றணும் இல்லையா, டாட் ஃபைலை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது டிவைஸு. எங்கே இருக்குன்னா டெஸ்க்டாப்பில் செஷன்ஸ், மிஷின் லேர்னிங் இந்த இருக்குது. ஸோ சூஸ் பண்ணியாச்சு. இப்போ கன்வெர்ட் பண்ணோம். ஓகே, டவுன்லோட். இப்போ இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த பாருங்கள். ஸோ இதுதான் வந்து நம்ம இப்போ கிரியேட் பண்ண ட்ரீ, இதுதான் நம்மளோட டிசிஷன் ட்ரீ கிரியேட் பண்ணது. ஸோ இது பாருங்கள், ஒரு நிமிஷம். இந்த பாருங்கள். ஸோ இப்போ இந்த நம்மளோட டிசிஷன் ட்ரீ என்ன எடுத்திருக்கு, ஸோ பெட்டல் லென்த்தை வந்து நம்மளோட ரூட் நோடாக எடுத்திருக்கு. ஸோ அதுக்கு ஒரு கண்டிஷன் போட்டிருக்கு, என்னன்ட்டு << 2.35 அப்படின்னு போட்டிருக்கு. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த டிசிஷனுக்கு அதோட இம்ப்யூரிட்டி என்னது 0.66. அதுக்கப்புறம் மொத்தம் எவ்வளோ இருக்குது, 112 சாம்பிள்ஸ் இருக்குது. மொத்தமாகவே 112 சாம்பிள்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம், அதாவது ட்ரைனிங் டேட்டாவில். ஸோ அதில் வந்து வெசிகுலர் எவ்வளோ, அதாவது செட்டோசா எவ்வளோ இருக்குது, வெசிகுலர் எவ்வளோ இருக்குது, வெஜ்னிகா எவ்வளோ இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் எது அதிகமாக இருக்குது, வெஜ்னிகா தான் அதிகமாக இருக்குது. இப்போ இது என்னவா கிளாஸ் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு, கிளாஸ் வெஜ்னிகான்னு இப்போதைக்கு சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. இந்த நோட்டில்
ஸோ நெக்ஸ்ட் டைம் இப்போ இந்த அதாவது இந்த ஜின் இண்டெக்ஸ் என்னவா இருக்குது, கொஞ்சம் அதிகமாக இருக்குது இல்லையா, அப்போ அது இம்பியூரிட்டி இருக்குன்னு அர்த்தம். அப்போ இம்பியூரிட்டி இருக்குன்னா அது என்ன ஸ்ப்ளிட் பண்ணணும். எதை வச்சு ஸ்ப்ளிட் பண்ணணும்? இந்த கண்டிஷன் வச்சு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2.35. அப்போ ட்ரூனா இந்த ஒரு நோடு, ஃபால்ஸ்னா இந்த ஒரு நோடு. ஸோ ட்ரூவாக இருந்தால் அதாவது 2.35 விட கம்மியாக இருந்தால் அதுக்கு என்னென்ன நடக்கணும் இங்கே சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 2.35 விட கம்மியாக வந்தால் அதோட இம்பியூரிட்டி மெஷர் வந்து 0. ஸோ அப்போ இது வந்து ரொம்பவே பியூரான ஒரு நோடு. எவ்வளோ சாம்பிள்ஸ் இருக்குன்னா மொத்தம் 37 இருக்குன்றாங்க. அந்த 37லேயே மொத்தமே பார்த்தீங்கன்னா செட்டோஸா தான் வந்து இருக்குது, மீது எதுவுமே இல்லை. வெஜினிக்காவும் 0 தான், வெசிகுலரும் 0 தான். அப்போ இது வந்து நம்மளுக்கு ஒரு லீஃப் நோடாக மாறிடுச்சு. ஏன்னா கடைசியாக ஒன்று வந்துருச்சுல, பியூரான ஒரு நோடு, கிளாஸ் செட்டோஸா இது. ஸோ இப்போ ஃபால்ஸ், அதாவது 2.35 விட அதிகமானது, 0.25 விட 35 விட அதிகமானது, மொத்தம் 75 இருக்குது. அதோட இம்பியூரிட்டி வந்து 0.5. ஸோ அதிகமாக தான் இருக்குது. நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஒரு கண்டிஷன் போடுறது, பெட்டல் லென்த்தில் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4.95 போடுறது. அதுக்கப்புறம் அதில் வேல்யூ என்னென்ன இருக்குன்னா வெஜிகலர் இருக்குது, வெஜினிக்கா இருக்குது. இதுலேயே எது அதிகம்? வெஜினிக்கா தான் அதிகம். ஸோ அது கிளாஸ் வெஜினிக்கான்னு கொடுத்துருக்கு. சேம் இப்போ இந்த கண்டிஷன் வச்சு மறுபடியும் ஸ்ப்ளிட் பண்ணுது. ஸோ எப்போ வரைக்கும் ஸ்ப்ளிட் பண்ணோம்னா எல்லா நோடுமே வந்து பியூராக வர வரைக்கும். அதாவது இந்த மாதிரி ஜினி 0 வருது, ஜினி 0 0 0 0 0, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லீஃப் நோட்ஸு. இது எல்லாமே கடைசியாக ஒரே ஒரு கிளாஸ் தான் இருக்கும். இதில் செட்டோஸா இருக்குது, இதில் வெர்சிகல் இருக்குது, இதில் வெர்ஜினிக்கா, இதில் வெர்சிகுலர், இது வெர்ஜினிக்கா, வெர்சிகுலர், வெர்ஜினிக்கா, இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரீயை வந்து கிரியேட் பண்ணி வச்சிருவோம் ஓகே. ஸோ இப்போ ட்ரீ வந்து கிரியேட் பண்ண பிறகு என்ன பண்ணணும்னா ஒரு டேட்டா செட்டுக்கும், அதாவது நம்ம கொடுக்குற இந்த எக்ஸ் டெஸ்ட்டுக்கு இந்த ட்ரீயில் வந்து கொடுக்கும். அப்போ அந்த ட்ரீயில் வச்சு அந்த டேட்டா வந்து ட்ராவல் ஆகிட்டே வரும் பொழுது ஏதோ ஒரு லீஃப் நோடில் போயிட்டு எண்ட் ஆகும் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ட்ராவல் ஆகி வந்து இந்த நோடில் எண்ட் ஆகிடுச்சுன்னா இந்த நோடோட கிளாஸ் வந்து வெசிகலர். அப்போ அது என்னவா ப்ரெடிக்ட் பண்ணோம்? வெசிகலர்னு ப்ரெடிக்ட் பண்ணும். சப்போஸ் வேறு ஏதாவது டேட்டா வந்து அப்படியே ட்ராவல் ஆகி வந்து இந்த நோடில் எண்ட் ஆகிடுச்சுன்னா அதோட கிளாஸ் என்னது? வெசிகலர். இந்த நோடில் என்ன ஆகிடுச்சுன்னா வெர்ஜினிக்கா, அதோட கிளாஸ். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ப்ரெடிக்ஷன் நடக்கும். ஓகே. ஸோ ஓகேவா இது? இப்போ வந்து நம்ம ரெகுலேஷனுக்கு பார்த்துடலாம். ஸோ குயிக்காக பார்த்து முடிச்சிடலாம், டைம் கம்மியாக இருக்குது. ஸோ ஃபைல், நியூ ஃபைல், சேவ், டிசிஷன் ட்ரீ ரெக்ரெசர். ஓகே. ஸோ சேம் நம்ம இதை காப்பி பண்ணிக்கலாம், இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ட்ரெயின் பண்ணுவோம் இல்லையா. இதுக்கு வந்து sklearn.tree என்ன இம்போர்ட் பண்ண போகிறோம்னா டிசிஷன் ட்ரீ ரெக்ரெசரை இம்போர்ட் பண்ண போகிறோம். டிசிஷன் ட்ரீ ரெக்ரெசர். இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ண போகிறோம். ரெக்ரெசர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுறேன். டிசிஷன் ட்ரீ ரெக்ரெசரை கொடுக்குறேன். ஸோ டிஃபால்ட் பேராமீட்டர்ஸே இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம இதை ஃபிட் பண்ண போகிறோம். ரெக்ரெசரை வந்து நம்ம ட்ரைனிங் டேட்டாவில் ஃபிட் பண்ண போகிறோம். எக்ஸ் ட்ரெயின் கமா ஒய் ட்ரெயின். ஓகே. ஃபிட் பண்ண பிறகு நம்ம என்ன பண்ணுவோம்? ப்ரெடிக்ட் பண்ணுவோம். சேம் நம்ம என்ன பண்ணுமோ அதில் என்ன பண்ணுமோ இதே தான் இங்கேயும் பண்ண போகிறோம். பட் ரெக்ரெஷனுக்கு அந்த கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும், அதாவது நம்ம அக்யூரசி கண்டுபிடிக்கிறது. ஸோ இப்போ இதை ரன் பண்ணிடலாமா தான். சரி ஐ திங்க் வந்து நம்ம வேறு டேட்டா யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதே யூஸ் பண்ணிட்டேன். ஓகே ஓகே ஓகே, அதான் பிரச்சனை வந்துட்டு, வேறு ஒன்றும் இல்லை. என்ன யூஸ் பண்ணலாம்? ஓகே, ஐ திங்க் அந்த பாஸ்டன் டேட்டா யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். சார் ஒன் மினிட் சார். சார் ஓகே சொல்லுங்கள். அது இப்போ ரிமூவ் பண்ணிட்டுங்களே அந்த ஃபைலு ஸ்லாஷ் கொடுத்துங்க, அது அந்த மாதிரி கொடுக்கலாமா சார்? புரியல, என்னது? டாட்டா செட்டு ஸ்லாஷ் .csv இருக்குல்ல, அந்த மாதிரி கொடுக்கலாமா ஃபைலில்? அதான் ரீட் பண்ண முடியுங்க. அதான் அந்த pd.read.csv இருக்கு அந்த ஃபங்க்ஷன். டாட்டா செட் ஸ்லாஷ் iris.csv ஸ்லாஷ் இந்த மாதிரி கொடுக்கலாமா இல்லையா? அண்டர்ஸ்கோர் வைக்கலாமா?
இல்ல நீங்க சொல்றது புரியல எனக்கு. கொஞ்சம் கிளியரா இது சொல்லுங்க. சார் டாட்டா செட்ஸ் ஸ்லாஷ் ஐரிஸ் டாட் சிஎஸ்வி ஓகே, ஓகே. இருக்குல்ல, இதுல இந்த ஆமா. மாதிரி கொடுக்கலாமா? குடுக்கலாம். பிரச்சனை இல்ல. ம்? இதோட இது வந்து ஜஸ்ட் பாத் தான். அந்த இந்த டேட்டா செட் வந்து எங்க இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம லொகேட் பண்றோம். இப்ப ஓகே. அ இந்த இடத்துல இருக்குன்னா, ம். இந்த இடத்துல இருக்குன்னு வைங்க. அது எங்க இருக்கு? டேட்டா செட் அப்படிங்கிற ஃபோல்டருக்கு உள்ளார ம்ஹும். /iris.csvன்னு இருக்கு. இது ஓகே. வந்து லினக்ஸ்னா இந்த பேக் ம்ஹும். ஸ்லாஷ் வரும். இதே ம்ஹும். விண்டோஸ்னா ஃபார்வர்ட் ஸ்லாஷ் வரும். வேற ஒண்ணும் இல்ல. ஓகே. இல்ல ஓகே. நீங்க ஃபுல் பாத் கூட குடுக்கலாம். ஃபுல் பாத் மீன்ஸ் நம்ம ஃபைல் எக்ஸ்ப்ளோரர்ல போயிட்டு அத லொகேட் பண்ணி எடுக்கலாம். சப்போஸ் நீங்க ஓகே. ஓகே. இந்த இடத்துல இல்லன்னா, அதாவது ஆஹா. இந்த ஃபைல் இருக்கிற இடத்துல இல்லன்னா, இப்ப வந்து ஓகே. நான் இருக்கிறது வந்து இந்த ம்ஹும். டேட்டா செட் ஃபோல்டர் பாத்தீங்கன்னா, இந்த ஃபைல் இருக்கிற இடத்துலயே இருக்கு இல்லையா? அப்போ வந்து ஆ நான் ஜஸ்ட் டேட்டா செட் /irisன்னு குடுத்துட்டேன். ஸ்லாஷ் ஐரிஸ் டாட் சிஎஸ். ஓகே. அந்த மாரி குடுத்துட்டேன். இப்போ சப்போஸ் இந்த இடத்துல இருக்குன்னு வைங்க. ம்ஹும். அதாவது பைத்தான் இந்த ஃபோல்டர்ல இருக்குன்னு வைங்க. இந்த ம்ஹும். ஃபோல்டர்ல இப்ப சப்போஸ் இந்த ஃபைல நான் செலக்ட் பண்ணணும்னா, இந்த ஃபுல் பாத்த நான் காப்பி பண்ணுவேன். ஆஹா. ஓகே. இந்த ஃபுல் பாத்த நான் வந்து குடுக்கணும் அந்த இடத்துல. ஓகே சார். அதாவது இந்த ஓகே. மாரி குடுத்து ம்ஹும். ஸ்லாஷ் அந்த ஃபைல் நேம் ம்ஹும். இந்த மாரி குடுக்க வேண்டியதா இருக்கும். ஓகேங்களா? ஓகே. ஓகே. கரண்ட் அந்த டைரக்ட்லி அதாவது நீங்க இந்த ஃபைல் எங்கேருந்து ரன் பண்றீங்களோ, அந்த ஃபைல்லயே ம்ஹும். இருந்தா நீங்க ஜஸ்ட் ஷார்ட்டா நீங்க குடுத்துக்கலாம். இப்ப வேற ம்ஹும். இடத்துல இருக்கு அப்படின்னா, நீங்க ஃபுல் பாத் குடுக்கணும் இந்த மாரி. இது வந்து லினக்ஸ்க்கு. அதே விண்டோஸ்க்கு இருந்தா ஓகே. இந்த மாரி ஐ திங்க் பேக் ஸ்லாஷ் d:// இந்த மாரி வரும். ம். இந்த மாரி குடுக்கணும். சி டிரைவ்ல இல்ல டி டிரைவ்ல இந்த மாரி இருக்கும். ஓகே? ஓகே. ஓகே சார். தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகே. ஓகே. இல்ல, இல்ல. வேணாம். நம்ம பாஸ்டன் யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஹியூஜா இருக்கும் அந்த டேட்டாலாம். ஸோ இந்த பாஸ்டன் டேட்டா பார்த்தீங்கன்னா, நீங்க டவுன்லோட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. SQLலயே இருக்கும். டேட்டா செட்ஸ் இம்போர்ட் லோட் பாஸ்டன். லோட் இதுல இந்த SQLலயே இருக்கு பாருங்க. ஐடிஸ் கூட இருக்கும். பிரச்சனை இல்ல. லோட் பாஸ்டன் யூஸ் பண்றேன். டேட்டா ஈக்குவல் டு லோட் பாஸ்டன் ஃபங்க்ஷன் கால் பண்ணணும். அதுக்கப்புறம் டேட்டா லோட் ஆயிரும். இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ணுவோம். pd.data frame டேட்டா ஃப்ரேமில் வந்து இந்த டேட்டாவில் வந்து சில கீஸ்லாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா அப்படின்னா இதில் என்ன இருக்குன்னா நம்மளுடைய அந்த ஃபீச்சர்ஸ் இருக்கும். நாலு ஃபீச்சருக்கு 4 இந்த பேராமீட்டர்ஸ், அதாவது நம்மளுடைய டேட்டா இருக்கும். இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ்லாம் இருக்கும் அதில். அதுக்கப்புறம் அதோட நேம்ஸ் வந்து காலம்ஸ்குள்ளே கொடுக்கணும். காலம்ஸ் வந்து என்ன கொடுக்கணும்னா டேட்டா ஆஃப் ஃபீச்சர் நேம்ஸ்னு இருக்கும். ஃபீச்சர் நேம்ஸில் வந்து நீங்கள் ஃபீச்சர் அண்டர்ஸ்கோர் நேம்ஸ் வந்து என்னென்னா அந்த காலமோட நேம்ஸ் வேற ஒன்றும் இல்லை. ஓகே. ஸோ அப்போ வந்து ஒரு டேட்டா ஃப்ரேம் கிரியேட் ஆகும். இதில் வந்து டார்கெட் வேரியபிள் வந்து வேறு இடத்துல இருக்கும். அதாவது டேட்டா ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் டார்கெட் அந்த இடத்துல வந்து நம்மளுடைய டிபெண்ட் வேரியபிள் இருக்கும். ஸோ அப்போ இதை வந்து நம்ம இந்த டேட்டா ஃப்ரேமில் ஆட் பண்ணணும். அதோட நேம் வந்து எம்டு. இது வந்து பாஸ்டன் டேட்டாங்கிறதுனால ஓகே. ஸோ அப்போ வந்து இந்த டார்கெட் வேரியபிள் வந்து இந்த காலமோட அட்டாச் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம வந்து எக்ஸ் அண்ட் ஒய் வேரியபிள்ஸை செலக்ட் பண்ணணும். எக்ஸ் வேரியபிள் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம், ஒரு தடவை பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன் ஒரு வீடியோஸில். அதாவது இந்த பாஸ்டன் டேட்டாவில் ஸோ நிறைய காலம்ஸ் இருக்குது. அந்த நிறைய காலம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செலக்டிவாக 2 காலம்ஸ் செலக்ட் பண்ணோம். என்னென்ன காலம்ஸ் யாருக்காவது ஞாபகம் இருக்கா? என்னென்னா RM அண்டு எல் ஸ்டேட்டு. அது வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக ஐ திங்க் அது வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன் நான். இதுதான் நினைக்கிறேன். இதுதான் வந்து அந்த டேட்டா செட்டோட ஹீட் மேப் பார்த்தோம். அது கோரிலேஷன் டெஸ்ட் பண்ணப்போ நம்ம அந்த காலம்ஸை செலக்ட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு ப்ளாட் கிரியேட் பண்ணோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் கூட பார்க்கலாம், இல்லை இந்த வெர்டிக்கலாக பார்க்கலாம், இல்லை ஹாரிசான்டலாக நீங்கள் பார்க்கலாம். இது எம்டெவ் தான் நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் காலம். ஓகேங்களா? ஸோ இந்த காலமில் வந்து நம்மளுடைய
எதுக்கு வந்து அதிகமான கோரிலேஷன் இருக்குன்னு நம்ம டெஸ்ட் பண்ணோம். அதில் வந்து பாசிட்டிவில் இந்த 0.7க்கும் நெகட்டிவில் 0.74 அதோட காலம் என்னது ஆர்எம் ஒரு -0.74ல் எல் ஸ்டேட்டுன்னு இருந்தது. ஸோ அப்போ நம்ம வந்து இந்த 2 காலம் செலக்ட் பண்ணுறதான்னு சொல்லி நம்ம டிசிஷன் எடுத்தோம். ஓகேவா? ஸோ இப்போ அதை நான் செலக்ட் பண்ண போகிறேன். df டாட் லாக் ஆல் ரோஸ் வித் செலக்டிவ் காலம்ஸ் என்னென்னது ஆர்எம் கமா எல் ஸ்டேட். ஓகே, டாட் வேல்யூஸ். அதுக்கப்புறம் ஒய்க்கு வந்து df டாட் ilock -1 அந்த கடைசி காலம், அதனால் -1 போட்டான் வேல்யூஸ். ஸோ அவ்வளோதான். சேம் இதே தான் ப்ரெடிக்ஷனுக்கு இதே தான். ஓகே, இப்போ ரன் பண்ணலாம். ஓகே, ஸோ ப்ரெடிக்ஷன் வந்துருச்சு. இப்போ அது வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு இது வந்து ரெக்ரெஷனுங்கிறதுனால நம்ம மீன் ஸ்கொயர்ட் எரரு இல்லை R2 ஸ்கோர் அதுதான் பார்ப்போம். மீன் ஸ்கொயர்ட் எரர் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் R2 ஸ்கோர் R2 ஈக்குவல் டு R2 ஸ்கோர் ஃபங்க்ஷனுக்கு கால் பண்ணி இதில் வந்து நீங்கள் ஒய் டெஸ்ட்டும் ஒய் ப்ரெடிக்டட் டேட்டாவும் கொடுக்கணும். அதுக்கப்புறம் MSC மீன் ஸ்கொயர்ட் எரர் சேம் இதுலேயும் அதே தான் ஒய் டெஸ்ட் ஒய் ப்ரெட் வந்து இதை பிரிண்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நம்மளுடைய ஸ்கோர் வந்து எவ்வளோ வருது 0.579 வருது. மேபி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம். 0.61 random state 59 52 57 இவ்வளோதான் வருது. 0.61 தான் வருது. ஓகே, ஸோ இது வந்து நம்ம ரெக்ரெஷனில் இந்த மாதிரி பண்ணோம். ஓகேவா? ஸோ டிசிஷன் ட்ரீ ரெக்ரெஷன் இந்த கிளாஸ் நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ சேம் ஸ்டெப் தான். ஸோ எந்த வித்தியாசமும் இல்லை. பட் அக்யூரசிக்கு மட்டும் வேறு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுவோம். டிசிஷன் ட்ரீல நம்ம கன்ஃபியூஷன் மெட்ரிக்ஸ் யூஸ் பண்ண மாதிரி அதில் வந்து மீன் ஸ்கொயர் இல்லை R2 ஸ்கோர் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? எனி டவுட்ஸ்? அக்யூரசி வந்து 0.52 வந்துருக்கு நமக்கு இப்போ இல்லைங்களா? எதில் இப்போ நம்ம லாஸ்ட்டாக கொடுத்ததுனால அக்யூரசி எவ்வளோ வந்துருக்கும்? 0.61 வந்துருக்கு. இப்போ நம்ம இதை வந்து அண்டர் ஃபிட்னு சொல்லி எடுத்துக்கலாமா இல்லை வந்து ஓவர் ஃபிட்னு எடுத்துக்கலாமா? நம்ம ஏன்னா ஏற்கனவே வந்து 80% அந்த மாதிரி வந்து இல்லை அண்டர் ஃபிட்டிங் தான் இது. ஆமாம். அப்போ நம்ம வந்து ஒன்று 2 விஷயம் இருக்குங்க. ஒன்று வந்து நம்ம வந்து ஸ்ப்ளிட்டிங்கில் வந்து ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை டேட்டாட்லேயே செல்ஃப் ப்ராப்ளமாக இருக்கலாம். இந்த பாஸ்டன் டேட்டா போன தடவை நம்ம செக் பண்ணாலே இப்போ எவ்வளோ வந்தது? போன தடவை நம்ம எதில் பண்ணோம்? லாஜிஸ்டிக்கில் பண்ணோம். இல்லை பாலினாமியல் நினைக்கிறேன். பாலினாமியல் பண்ணோம். பாலினாமியல் ஸ்டாட்டிக் எங்கே இருக்கு? அந்த இருக்கு. ஓகே, ஸோ ஆமாம் பாலினாமியில் தான் பண்ணோம். ஸோ அதில் வந்து நம்மளுக்கு எவ்வளோ இது வந்தது அக்யூரசி? ஐ திங்க் 0.7 நினைக்கிறேன்.
இதோட கொஞ்சம் கூட வந்த மாதிரி. 0.76 கூட வந்திருக்கு. ம். அப்போ டிசிஷன் ட்ரீல வந்து கம்மியாக வந்திருக்கு. அப்போ என்ன அர்த்தம், டிசிஷன் ட்ரீ வந்து அந்த அளவுக்கு அதில் வந்து அந்த டேட்டாவில் வந்து ஒர்க் ஆகலைன்னு அர்த்தம். இந்த டேட்டாக்கு டிசிஷன் ட்ரீ வந்து எஃபிஷியண்டாக இல்லைன்னு நம்ம நினைச்சிருக்கோம். எஃபிஷியண்ட்டாக இல்லை. ஆமாம் ஆமாம். ஒரு டேட்டாக்கு வந்து சில அல்காரிதம் வந்து அதிகமான அக்யூரசி காட்டும், சில வந்து கம்மியாக காட்டும். ஸோ நம்ம வந்து அதை செலக்ட் பண்ணுவோம், மாடல் செலெக்ஷன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அந்த டேட்டா செட்டுக்கு எந்த ரெக்ரெஷன் அல்காரிதம் வந்து ஃபிட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ மேபி ஐ திங்க் ரேண்டம் ஃபாரஸ்ட்டு வந்து நல்லா ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். டிசிஷன் ட்ரீயை விட ரேண்டம் ஃபாரஸ்ட் நல்லா ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம நாளைக்கு அதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? இந்த டேட்டா செட்டுக்கு வந்து நமக்கு முன்னாடி வந்து பாலினாமியல் வந்து பெட்டராக இருக்கு ரிசல்ட்டை பொறுத்தவரை. பெட்டராக இருக்கு. இப்போது வரைக்கும் நம்ம பார்த்ததுல வந்து பாலினாமியல் தான் பெஸ்ட்டாக இருக்கு. அதில் தான் வந்து 0.76 வந்திருக்கு. இப்போ நம்ம ரேண்டம் ஃபாரஸ்ட் நாளைக்கு பார்க்க போகிறப்ப இதோட கூட வந்ததுன்னா அதுதான் வந்து பெட்டராக இருக்கும். அதுதான் பெட்டர். ஆமாம் ஆமாம், கரெக்ட். ஏன்னா மெஷின் லேர்னிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அல்கோரிதம்ஸ் வந்து நிறையவே இருக்கு. ரெக்ரெஷனுக்கும் சரி, கிளாசிஃபிகேஷனுக்கும் சரி, டேட்டாக்கு எந்த மாடல் வந்து பெஸ்ட்னு சொல்லி நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஓகே, அது சாய்ஸ் நம்ம ஒன்றுனா வந்து ட்ரையல் அண்ட் எரர்ல சாய்ஸ் பண்ணிக்கிறோம். கரெக்ட். தேங்க்யூ. ஓகே. ஸோ வேறு யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே, யாருக்கும் டவுட்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து எண்டிங் கொடுத்துடலாம். ஓகே, ஸோ we are bigdatahandson.com. எங்களுடைய வெப்சைட் வந்து bigdatahandson.com பண்ணிங்கன்னா எங்களுடைய வெப்சைட் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதுலேயே வந்து காண்டாக்ட் நம்பர்ஸோ அபோட்டஸ் எல்லாமே இருக்கும். ப்ளஸ் எங்களுடைய வீடியோஸும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக அந்த சார் ரெக்கார்டு இருக்கா சார்? ரெக்கார்டு இருக்கு, பண்ணிட்டு தான் பண்ணியாச்சு. இது இப்போ கொஞ்ச நேரத்தில் அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ வீடியோஸ் எல்லாமே வந்து அப்லோடாக தான் இருக்குது. இந்த மீட்டப் வீடியோஸில் போனீங்கன்னா இந்த பழைய வீடியோஸ் எல்லாமே வந்து அப்லோட் ஆகிருக்கு ஆல்ரெடி. இந்த இடத்துல அப்லோட் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எல்லாமே வந்து இடத்துல தான் லாஜிஸ்டிக்கு, பாலினாமியல், லீனியரு, பைத்தான்லேயும் எடுத்தோம், செஷன்ஸு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ப்ராபபிலிட்டி இதெல்லாம் எடுத்தோம். இந்த வீடியோஸ் எல்லாமே வந்து இதில் அவைலபிளாக இருக்குது எங்கள் வெப்சைட்டில். இதுலேயும் பார்க்கலாம், இல்லை யூடியூப் சேனலில் கூட போய்ட்டு பார்த்துக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வந்துடும் அந்த வீடியோஸ் எல்லாம். ஸோ எங்களுடைய யூடியூப் சேனலும் bigdatahandson.com. ஸோ அங்கேயே வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ நம்ம நாளைக்கு வந்து ரேண்டம் ஃபாரஸ்ட் பார்ப்போம். ஓகே, பாய். நன்றி நண்பர்களே.